Vishwanathan Karunanidhi, who is a well-known political speaker as well as writer. நீங்க சின்னதா உங்க இன்ட்ரோ கொடுங்க. சாஸ்திரா. So how was சாஸ்திரா? நீங்க வந்து காலேஜ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்ன? ஸ்டுடியஸ் பர்சனா இல்ல ஆவரேஜ் பர்சனா இல்ல நீங்க ஒன்னும் பெருசா படிக்கல ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணீங்களா? அங்க சாஸ்திரால பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐடில ஆமா கிடைச்சிருக்கும். பட் ஏன் நீங்க அந்த ஸ்கோப் போகாம நீங்க ஸ்டில் பயோலயே இருந்துட்டீங்க? நீங்க எதுக்காக ஆமா நீங்க வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து நீங்க இப்ப சூஸ் பண்ணீங்களா? இல்ல கொஞ்சம் மாஸ்டர் டிகிரி போனதுக்கு அப்புறம் தான் சூஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு ஃபெலோஷிப் என்னன்னா இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஃபெலோஷிப், ஐஏஎஸ் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த எனக்கு நான் தேர்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஐ காட் அ ஃபெலோஷிப் இன் ஒரு நியூரோ சயின்ஸ் லேப் குவாலியர்ல, நைஸ். ஜிவாஜி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல. பட் நீங்க ஆமா நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அஸ் வெல் அஸ் பேஷனேட்டடா நீங்க வந்து அ இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஃபைனான்ஷியலாவும் இது வந்து ஒரு பெட்டர் ஃபீலா நீங்க திங்க் பண்றீங்களா? லைக் ஒரு 50ஸ்ல இருக்கிற வரைக்கும் லைக் டில் யூ ம். கெட் ரிட்டயர்ட் சம்திங் லைக் தட். ஏன் க்ரோயிங்னா 80% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டு வந்து நாட் ட்ரீட்டட். ஓ! ஸோ இந்தியாலையுமே கிட்டத்தட்ட அதே ஒரு சூழ்நிலை தான். நியர்லி 75% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து நாட் ட்ரீட்டட். இன்னொன்னு, நீங்க படிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா நீங்க தொடங்க வேண்டிய ப்ரொஃபைல் வந்து நீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் தொடங்குறீங்களோ இல்லையா, லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து திறக்கிறது, லிங்க்ட் இன் அந்த ட்ரூ. ப்ரொஃபைல் திறக்கிறது மிக மிக முக்கியம். நிறைய பேருக்கு படிக்கும்போது அவங்களுக்கு சில சப்போர்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸுமே வந்து வந்திருக்கு. ஆமா. இப்போ ஆமா, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயோ படிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் ஸ்டைஃபண்ட்ங்கிறது வந்து இப்ப தர ட்ரூ. ஆரம்பிச்சிருக்காங்க. 2 இயர்ஸ் சேவ் பண்ணாலே டீசென்ட்டான ஒரு லேப்டாப்பே வாங்கிடலாம். ஒரு 25,000 இல்ல 30,000ல. வாங்க முடியும். இப்ப வந்து பேச்சுலர் டிகிரில படிக்கும்போது பசங்க என்னென்னலாம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு இதோட எனக்கு வந்து பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா, நீங்க யூடியூப்ல வந்து என்பிடெல்னு ஒரு என்பிடெல் கோர்சஸ்ன்னு இருக்கு. ஓ! என்பிடிஇஎல். NPTEL. ஓகே. என்பிடிஎல்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் பாடி, சென்ட்ரல் ம்ஹ்ம். கவர்மெண்ட் பாடி. அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவங்க கோர்ஸ் மாடியூல்ஸ் இருந்து ரெடி பண்ணி ஏற்கனவே இட் இஸ் ஆல் அப்லோடட் இன் யூடியூப்ங்க. யாஹ்! ஏன் வந்து எனக்கு எனக்கு நீங்க அந்த வாய்ப்பு தரணும்? ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த லேப்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கமர்ஷியலி ரன் லேப்ஸ். எஸ். ப்ராஃபிட் நடத்தப்படுற ஒரு லேப்ல எதுக்கு ஒரு 19 வயசு பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ வந்து அவங்க வாய்ப்பு தரணும்? நிறைய ஐஐடிஸ்ல நிறைய ஐஐடிஸ்ல அவங்க வந்து சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னே வந்து அவங்க ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நைஸ். ஆம், ஆமா, ஏன்னா ஐஐடியில வந்து ஒவ்வொரு வருஷம் சேர்றவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் வந்து சேர்க்க முடியும். அதுதான் கெப்பாசிட்டி. அதை தவிர்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களோட இன்ஸ்டியூட் ஓப்பன் அப் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஒரு 5 மெயில் அனுப்பிச்சாலே உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைச்சிடாது. நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 100 மெயிலாச்சும் எழுதுனாதான். கரெக்ட்டா. இது எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இங்க நான் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது, மினிமம் ஒரு 200 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். கன்னா எஸ். பின்னான்னு போட்டேன். அதுல எனக்கு ஒரு 2, 3 இன்டர்வியூ தான் வந்தது. ஆனா ஆமா, ட்ரூ. ஆக்சுவலா இப்ப வந்து LinkedIn, Facebook சொன்னீங்கல்ல, Twitterரும் இந்த மாரி ஒர்க் ஆகுது. சயன்ஸ்க்கு மட்டும் நான் ஓ சொல்றேன். எஸ். Twitter ஆமா வந்து ஆமா. நீங்க எல்லா ப்ரொஃபசர்ஸும் வேர்ல்ட் கிளாஸ் ப்ரொஃபசர்ஸும் Twitter ம். வச்சிருப்பாங்க. அவங்க லேபுக்குன்னு ஒரு Twitter எஸ். இருக்கும். நான் என் பர்சனல் ஆமா. Twitter ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனல் Twitter ஒண்ணு வச்சிருக்கேன். ஆனா இது யா, யா. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன்டா போகும். சோ நீங்க வந்து இப்ப பயோடெக்னாலஜிலேருந்து நீங்க வேஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு போயிட்டீங்க. சோ ஆமா. என்னென்ன ஃபீல்டுக்குலாம் போலாம் ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன ஃபீல்டுலாம் வந்து இந்த பயோடெக்னாலஜி ரொம்ப பிராட் ஸ்கோப். அது வந்து ஆமா. சும்மா பேஸ் தான் குடுக்கும். அதுக்கப்புறம் ஆமா. பெரிய ஸ்ட்ரீம் லைனிங் இருக்கு. நீங்க என்னென்னத்துக்குலாம் ஆமா. என்னென்னலாம் இந்தியால எல்லாராலயும் ஃபாரின் போ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆமா. ஹேவ் கமிட்மெண்ட்ஸ் வித் ஃபேமிலி. சம் கேனாட் கோ ஆமா. அவுட். இந்தியால எது வந்து பெட்டரா இருக்கு? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனான்ஷியலாவும் உங்கள பேஷனேட்டாலும் போகணும்னு நினைச்சீங்கனாலும், அது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்ராடுக்கு எதெல்லாம் போறதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பட் இந்த லேப் ட்ரெய்னியா போறதுனால உங்களால குரோத் இருக்குமா உங்க லைஃப்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேச்சுரேட் ஆயிடும் ஒரு பாயிண்ட்க்கு மேல. எனக்கு தெரியாது இந்தியாவ பத்தி. நீங்க உங்களுடைய ஐடியா சொல்லுங்களேன். ரைட். ஆமா. என்ன பொறுத்தவரைக்கும் பயோடெக்னாலஜிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பிஹெச்டி வாங்காம நீங்க வேலை குரோவே பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேல எல்லா இடத்துலயும் சேச்சுரேட் பண்ணி உட்கார வச்சுடுறாங்க. ஆமா. சோ ஆமா. நீங்க ஆமா. எடுக்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா, பிஹெச்டி முடிச்சுட்டா பிஹெச்டி முடிச்ச பிறகு ப்ரொஃபஸரா போலாம். யூ ஹேவ் சயின்டிஸ்ட் பொசிஷன் இன் இண்டஸ்ட்ரி. யூ ஹேவ் ஆமா. கிளினிக்கல் ட்ரையல்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நெறைய ஃபீல்ட் இருக்கு. எதுல வேணா நீங்க ஸ்விட்ச் பண்ண முடியும். ஆனா ஆமா. நீங்க பிடெக், எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் குரோ பண்ணி பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பண்றது நான் பெருசா யாரையும் பார்த்ததில்ல. இந்தியால நானும் வரைக்கும். பார்த்ததில்ல. ம்ஹ்ம். அது வந்து என்னன்னா, காசு குடுக்குற வெப்சைட் கூட கிடையாது. ஃப்ரீ ஃப்ரீ. வெப்சைட்ல நான் வந்து
ஃப்ரீ வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணா கூட எனக்கு வந்து 2 நிமிஷத்துல அது ஃபுல்லா டிரான்ஸ்கிரைப் பண்ணி குடுத்துரும். ஆமா. இட் வில் கன்வெர்ட் த ஆடியோ டு டெக்ஸ்ட். தென் நீங்க வந்து ஸ்பேசிங் இஷ்யூஸ சரி பண்றதோ, இல்ல முக்கியமான டெர்ம்ஸ் வந்து ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ கரெக்ட் பண்ணுவீங்க. அதுவும் இப்ப ஏஐ இந் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். பயோ எப்படின்னா, பயோடெக்னாலஜி வந்து நீங்க சேர்றதுனாலயே, ஆ நீங்க வந்து மேக்ஸ வந்து நீங்க கோட்டையில விட்டுறக்கூடாது. ஐய்யயோ! நீங்க கண்டிப்பா மேத்ஸ் வேணும். நீங்க என்ன பண்ணாலும் ஆ சரி, மேத்ஸ் கண்டிப்பா உங்கள்ட்ட வந்தே தீரும். ஆமா. மேத்ஸ் எப்படியாச்சும் உங்கள்ட்ட வந்தே தீரும். ஏன்னா, நீங்க வந்து பயோடெக்னாலஜி சொன்னாலே, நீங்க வந்து ஆய்வுகள் பண்ண போறீங்க. எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்பெரிமென்ட்ஸ்ன்னு பண்ணாலே உங்களுக்கு திருப்பி நீங்க வந்து இந்த நம்பரோட வீட்டுக்குள்ள தான் யூ வில் என்டர் த ஹவுஸ் ஆஃப் நம்பர்ஸ். ரைட்? அது அது அவாய்டே பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நீங்க ஆமா. பேச்சுலர்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கு. அத நீங்க படிச்சு தான் ஆமா. 4 ஆகணும். பேர் வந்து உங்க WhatsAppலயோ இல்லாட்டி Insta ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ஆ ய ய M1, M2, M3, M4 இதெல்லாம் வந்து என்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பயன்படுத்த போறீங்க? லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உனக்கு எதுக்குடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு நெறைய இந்த மாரியான அறிவு போதனைகள்லாம் யூ வில் பி கெட்டிங் இட் வயா WhatsApp அண்ட் Instagram. யாஹ்! ஆனா த ஃபேக்ட் இஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி மோல்டிங் யூ டு திங்க். நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு தான். நீங்க வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அந்த தியரம்லாம் வந்து நீங்க வந்து யோசிக்காம மனப்பாடம் பண்ணி தான் எழுத போறீங்கன்னா, அது வேற விஷயம். ஆனா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேத்ஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பா தருது. இதுல நீங்க லேர்ன் பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனா, உங்க ஆமா, கொலீக் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கவர் வந்து பண்ணும்போது, நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா. ஸோ அது அது அத வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும்போது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர, எனக்கு இருந்தது. ஆமா. ஏன்னா நான் பேச்சுலர்ஸ் வந்து என்ன யாரும் அங்க என்கரேஜும் பண்ணல. நானும் பெருசா படிக்கல. பட் ஆனா மாஸ்டர் டிகிரி வரும்போது இட் டுக் மீ சம் டைம் பட் லேர்ன் பண்ணிட்டேன். பட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் வந்து நெறைய மிஸ் பண்ணிட்டேன்னு. ம். ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ். நம்ம வந்து அதுக்கு நீங்க காசு கட்ட தேவையில்ல. ஆமா, ஆஸ் அ பேரண்ட் வந்து நெறைய ஆன்லைன் கோர்சஸ்க்கு நீங்க காசே கட்ட தேவையில்ல. விச் இஸ் அ ஆமா. ஃபேக்ட். ரைட்? ட்ரூ. ஆமா. இப்ப வந்து கோர்ஸ் எரா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கோர்ஸ் கோர்ஸ் எராங்கிற வெப்சைட் இருக்கு. கோர்ஸ் எராங்கிற வெப்சைட்ல இப்ப நம்ம பிரவீன் சொன்னது போல ஆ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கு. ப்ராப்பரான கோர்சஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. அதுவும் வொர்க்கிங் எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. நான் பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் இந்தியால தான் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கேட் எக்ஸாம் பிரிப்பரேஷன்ங்கிறது வந்து நீங்க ஒரு 1 பிடெக் இயர் பண்ணும்போதே ஆரம்பிக்கணும். ஆமா. லைக் ஆமா. மிட் ஆஃப் த பிடெக்லயே ஆரம்பிச்சிடணும் நீங்க. நெட் ஆர் கேட் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, நீங்க வந்து இந்தியால பிஹெச்டி பண்றதுக்கு. ஸ்டைஃபண்டோட ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. சோ இந்தியால பண்ணணும்னா கண்டிப்பா நெட், கேட் இது ஏதாவது ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணியிருக்கணும். அப்பதான் ஸ்டைஃபண்டோட ஆமா, கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்தியால நான் செலவு பண்ணத விட, நான் இங்க வந்து ம், பாரிஸ்ல யூரோப்ல வந்து நான் பப்ளிக் யூனிவர்சிட்டில படிச்சேன். என்னோட ஃபீஸ் வந்து ஒரு ம், €200 தான் இருந்துச்சு. நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்காலர்ஷிப் இந்தியால உங்களுக்கு தெரிஞ்சு பெட்டர். அந்த மாரி சின்னதா சொல்லி முடிச்சுருங்க. ஏன்னா, நம்ம என்னதான் இதெல்லாம் நடுவுல சொன்னாலும், கடைசியா கேட்சியா பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு என்ன தேடணும், என்ன டீட்டெயில்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்காலர்ஷிப் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணா பெட்டரு, எதெல்லாம் எப்ப பண்ணலாம், அந்த மாரி சொல்லி முடிச்சுட்டீங்கன்னா, நம்ம முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். அப்படியே நீங்க சொல்லிடுங்களேன். ம். தேங்க் எஸ், யூ எஸ், ஜே. எஸ். தேங்க் யூ சோ மச். இட் ஓ வாஸ் இன்ட்ரஸ்டிங் ஓ ப்ள கன்வர்சேஷன். ஓ சோ ப்ளஷர் நம்ம இஸ் திருப்பி ஆல் மைன் பார்ப்போம். பிரவீன். தேங்க் எஸ். யூ, தேங்க் யூ சோ திருப்பி மச். பார்ப்போம் நம்ப. ம். ஷூர், தேங்க் யூ. ஷூர். தேங்க் தேங்க் யூ. யூ. பாய். ஷூர். தேங்க் யூ. பை. Welcome to the Reading Careers podcast. We தேங்க் யூ. have Jay Anothan Karnanidhi, who is a well-known political speaker as well as writer, and he also well-known for his biological waste management treatment. Yes, it's nice to see you, field. So today we are going to talk about his career and his motivation to be in this field. Welcome, Jay. Thanks for being here. Pleasure is all mine, Praveen. Uh, So it's good to be here. Yeah, I always seen you in the Facebook and your comments and your writings. நம்ம தமிழ்லயே பேசிடலாம். ஏன்னா தமிழ் பசங்களுக்காக தான் கண்டிப்பா. பேசுறோம். சரி, ஓகே. நீங்க சின்னதா உங்க இன்ட்ரோ குடுங்க. நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்க ஊர் எது? அண்ட் வேர் யூ ஆர் நவ்? சம்திங் லைக் தட். கண்டிப்பா பிரவீன். ஸோ என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர். பட் ஐ க்ரூ அப் இன் சென்னைங்க. ம்ஹ்ம். ஸ்கூலிங்லாம் சென்னையில தான் பண்ணது. அப்புறம் பேச்சுலர்ஸ் பிடெக் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி சாஸ்திரா ஓகே. யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். ஸோ பிடெக் படிக்கும்போது நான் கேட் எக்ஸாமினேஷன் குடுத்துருந்தேன். ஸோ ம்ஹ்ம். அந்த கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தென் ஐ ஜாயின்ட் என்ஐடி திருச்சி. எம்எஸ் ஓகே. பை ரிசர்ச் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் கெமிக்கல் இன்ஜினியரிங்.
ஸோ அதற்கு பின்னாடி எம்எஸ் படிக்கும்போது எனக்கு வந்து ஐ மீன் பிடெக் முடிக்கும்போதே வந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் டுவர்ட்ஸ் த என்வாயன்மெண்டல் சைட் ஆஃப் பயோடெக்னாலஜி. நைஸ். ஸோ ஆமா. அதனால தென் ஐ வெண்ட் ஆன் டு லைக் ட்ரை டு ப்ரொசீட் டு அ பிஹெச்டி ப்ரோக்ராம். Of course, probably down the lane, I can tell you that the PhD I mean, I didn't get on the PhD program. I didn't complete the Mhm. PhD program, but still, I got out of the PhD program. Then I joined a International Water Association, which is a membership association for water professionals. So, இங்க சவுத் ஏஷியா ரீஜனோட ஆஃபீஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். Mhm. இங்க we do a lot of stakeholder management. இந்த 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 வாட்டர் சம்பந்தமா யாரெல்லாம் இதுல முக்கியமான ஆட்களா இருக்காங்களோ அவங்களோட நம்ம கோஆர்டினேட் பண்றது, அதன் வழியா வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் as well as ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இன்டராக்ட் பண்றது. அண்ட் தென் இங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு சில டெக்னிக்கல் நீட்ஸ் இருக்கும், இல்ல சில டாபிக்ஸ் பத்தி தேவைகள் இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவைகள் இருக்கும். அதை வந்து எப்படி சாத்தியப்படுத்துறது, இதெல்லாம் தான் என்னோட ஒர்க்குங்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு பிரவீன். ஓகே, ஓகே, ஓகே. தட்ஸ் நைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்லேருந்து உங்க ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஏன்னா, நம்ம பசங்க சரி. இப்ப அங்கேருந்து தான் காலேஜ் சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ நீங்க எப்படி ஸ்டுடியஸ் பெர்சனா? இல்ல ஆவரேஜ் பெர்சனா? இல்ல நீங்க ஒண்ணும் பெருசா படிக்கல, ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணீங்களா? எப்படி ஆரம்பிச்சீங்க? ஏன்னா நம்ம பசங்க எப்பவுமே ஸ்மார்ட்டா இல்லன்னா, இந்த மாரி சயன்ஸ் ஃபீல்ட்ல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நீங்க ம். உங்களோட ஸ்டோரி சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி ஐ வாஸ் a studious person. ஓகே. ஆமா. ஐ வாஸ் a studious person. ஆனா ஆஃப் கோர்ஸ் ரொம்ப புக்கிஷ் கிடையாது. ஆமா, பொதுவான விஷயங்கள்லயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ம். மோர் ஆஃப் உங்க ஸ்கூல்ல வந்துட்டு எல்லா ஸ்கூல்லயுமே தேர் வில் பி ஒரு குரூப் குவிஸ் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த யாஹ்! மாதிரியான அந்த மாதிரியான குரூப்ல இருந்த ஓகே. ஆளு தான். ஆமா. ஸோ ஸ்கூலிங் வந்து சென்னையில 10th வரைக்கும் ஏவி மெய்யப்பன் விருகம்பாக்கம் அங்க முடிச்சேன். தென் ஓகே. 11th அண்ட் 12th எஸ்ஆர்வி ராசிபுரம். ஆ ஓகே. அங்க முடிச்சுட்டு தான் தென் ஐ வெண்ட் ஆன் டு காலேஜ். Shastra. So I heard many things. Some very strict, but academically very well. But எப்படி ஜென்ரலா இருக்கும்? ஓகே. ஆ ஸோ சாஸ்திரா பொறுத்த வரைக்கும் அகாடமிக் ஃபோக்கஸ்ங்கிறது இருக்கும். லைக் அகாடமிக் ஃபோக்கஸ்ங்கிறது இருக்கும். ஆனா அதே நேரத்துல the காலேஜ் வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ரிக்ட் as சென்னை காலேஜஸ். சென்னை ஆ, காலேஜ் ஓகே. நான் சொல்லும்போது நம்ம செயின்ட் ஜோசப்ஸ், செயின்ட் ஜேபிஆர். ஜோசப்ஸ் இல்ல நான் ஜேபிஆர் ஸ்டூடண்ட் தான். ஜேபிஆர். ஓ! ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்காது. ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் நான் சொல்றது ஃபார் மேல். இஃப் யூ ஓகே. ஆர் அ மேல் ஸ்டூடெண்ட் தென் உங்களுக்கு வந்து யா கர்ஃப்யூ இருக்காது, த த ஹாஸ்டல்ஸ்ல அதெல்லாம். ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் த சிச்சுவேஷன் வாஸ் டிஃபரெண்ட் தென். எனக்கு இப்போ கரண்டா எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல. பட் அந்த நேரத்துல ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் தே ஹேட் அ லாட் ஆஃப் கர்ஃப்யூ. ஓகே. ரைட். அதை தவிர்த்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் திங், ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆம், நான் நான் படிச்சது 2007 டு 11 பீரியட்ல. சரிங்களா? ஸோ அந்த நேரத்துல மை கவுண்டர் பார்ட்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ம்ஹ்ம். ஸோ அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் இந்த கவர்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி பெருசா ஒரு ஐடியாங்கிறது வந்து இல்ல இல்ல கொடுக்கப்படல. ம்ஹ்ம். யூனோ அண்ட் ஆல்சோ வந்து அந்த டிரைவ் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து செமஸ்டர் ஹாலிடேஸ்ல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கிற அந்த கல்ச்சர் வந்து அப்பதான் ஆரம்பிக்குது. ஓகே. அரவுண்ட் 2000ஸ்ல தான் 2000 மிட் 2000ல தான் வந்து அந்த கல்ச்சர் ஆரம்பிக்குது. ட்ரூ. ஸோ அந்த கல்ச்சர் வந்து இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் சாஸ்திரா. நாட் ஓன்லி இன் பயோடெக்னாலஜி பட் ஆல்சோ ஆல் செக்டர். ஸோ அதனால நேச்சுரலா உங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்க வந்து ப்ராபப்ளி நம்ம 4 இயர்ஸ்க்குள்ள வி ஷுட் ட்ரை டு ஃபிகர் அவுட் நம்ம வந்து பயோடெக் தான் பண்ண போறோமா, இல்ல வந்து பயோடெக் நம்ம வந்து வழக்கம் போல நமக்கு ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நம்ம அந்த சைடு நோக்கி போயிரலாமா, இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருந்தது. ஓகே. ஏன்னா ஏன்னா யூ கெட் டு ஃபிகர் அவுட். அத பத்தி யா. யோசிக்கிறதுக்கான அது ரொம்ப முக்கியம் தான். சூழ்நிலைகள் வந்து இருக்கும். நம்ம பேச்சுலர்ஸ்ல ஜென்ரலா இப்ப இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எதுலயும் பேச்சுலர்ஸ்ல இன்டர்ன்ஷிப்ன்றது பெருசா சொல்லி தரதே கிடையாது. அப்படியே ம். பாஸ் பண்ணா போதும்னு இருக்காங்க. பட் ஆனா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அதை பத்தி ஃபிகர் அவுட் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் போறது எவ்வளவு முக்கியன்றது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் போலந்து வரலன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது பெருசா. ஆனா பட் இப்ப ம். தெரியுது. பட் ஈவன் தோ உங்களுக்கு அங்க சாஸ்திரால் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐடில ஆமா. கிடைச்சிருக்கும். பட் ஏன் நீங்க அந்த ஸ்கோப் போகாம நீங்க ஸ்டில் பயோலயே இருந்துட்டீங்க? மோர் சேஃபர் ரைட்? லைக் எக்கனாமிக்கலி எஸ்பெஷலி. இல்ல கண்டிப்பா. இல்ல ஐடி வந்து இட் வாஸ் அ வெரி வெரி சேஃப் பெட். அதுவும் என்ன நான் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஐடில நுழையிறதுங்கிறது
it was a very safe bet there. Yeah. Probably it is still is biotech Mhm. பொறுத்த வரைக்கும் it is still probably a safe option. Mhm. என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் இந்த பயோடெக் ஃபீல்டுல நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுங்கிற அந்த எண்ணமோ அந்த உந்துதலோ உங்களுக்கு இல்லைன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை டு டேக் அ வே அவுட். Yeah. பிடெக் படிக்கும் போதே வந்து யூ ஷுட் ட்ரை டு டேக் அ வே அவுட். ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி நீங்க வந்து ஏனோ தானோன்னு பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை, யாருக்குமே எந்த அர்த்தமும் இல்லை. That's true. ஸோ இட்ஸ் பெட்டர் டு டேக் அ வே அவுட் ரைட் அட் த ஸ்டார்ட். The earlier you step out, it is better, ஒரு கெரியர் வைஸ் இல்ல. ட்ரூ. நானும் இதே மாரி தான் கிட்டத்தட்ட இருந்தேன். பட் பயோடெக்னாலஜி ஏதோ ஏனோதானோன்னு தான் படிச்சேன். பட் ம். ஒரு வேலையில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ வாஸ் லைக் எங்க அண்ணன் பாரிஸ்ல இருந்ததுனால என்னையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. நான் அங்க போயிட்டு ம். மாஸ்டர்ஸ் பண்ணும்போது தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. பயோடெக்னாலஜி இந்தியால பண்ணும்போது நோ. என் ப்ரொஃபஸரே வந்து நீ எதுக்கு ஆமா. பயோடெக்னாலஜில ஜாயின் பண்ண? இதுக்கு ஒண்ணும் இருக்காது அப்படின்னு தான் என்கிட்ட பேசுனாங்க. அப்பயே போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் the people really motivated me. பட் ம். யா. ஓகே. சோ நீங்க வந்து உங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல உங்களுக்கு 2, 3 ஸ்ட்ரீம் இருந்திருக்கும். ஆக்சுவலா சில சமயம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போலாம். தேர் இஸ் லைஃப் ம். சயன்ஸ் லைக் லேப்ல போய் ஒர்க் பண்ணலாம். நீங்க ஆமா. எதுக்காக நீங்க வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் இது வந்து நீங்க இப்ப சூஸ் பண்ணீங்களா? இல்ல கொஞ்சம் மாஸ்டர் டிகிரி போனதுக்கு அப்புறம் தான் சூஸ் பண்ணீங்களா? இல்ல பேச்சுலர்ஸோட 4th இயர்ல தான் ஃபிகர் அவுட் பண்ணேன் பிரவீன். ம்ஹ்ம். அ அதுக்கான காரணமும் சொல்லிடுறேன். ஏன்னா, அதுக்கான காரணம் வந்து பிரைமரிலி இட் வாஸ் இன்டர்ன்ஷிப்ஸ்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அந்த அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா, நான் வந்து 2nd இயர்ல படிக்கும்போது அ அ ஒரு ஒரு பியர் ப்ரொடியூசிங் ப்ரூவரியில வந்து பாண்டிச்சேரியில தான் ஐ ம். வென்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப் சரிங்களா? ஸோ அங்க தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியோட ஒரு மாரி பீக்குங்கிறது வந்து ஓ! இந்த மாரி ப்ரூவரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஒரு பீக். ஏன்னா, ஓகே. அப்பதான் நமக்கு தெரியுது. பியர்ங்கிறது வந்து நம்ம சும்மா ஒரு ஏனோ தானோன்னு ஒரு ஈஸ்ட்ட போட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. லார்ஜர் கம்பெனிஸ்ல. லார்ஜர் கம்பெனிஸ்ல வந்து இதுக்குன்னே ஈஸ்ட்ட வந்து அ ரொம்ப ப்ராப்பரா கல்ச்சர் பண்ணி, அந்த ஈஸ்ட்டே வந்து அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்டா இருக்கும். தே வில் Yeah. நெவர் லெட் தட் ஈஸ்ட் அவுட். தே வில் நெவர் லெட் தட் ஈஸ்ட் அவுட். அ எஸ். அதுக்கு வந்து தொடர்ச்சியா அவங்க ரிசர்ச் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேட்சுமே வந்து ஒரே குவாலிட்டி வரணும். அத மெயின்டெயின் பண்றதுக்கு தே ஆர் வெரி பர்ட்டிகுலர் அபௌட் அந்த ஈஸ்ட். அந்த ம்ஹ்ம். ஈஸ்ட்டையே வந்து அவங்க வெவ்வேறு இடங்கள்ல தேடிட்டே இருக்காங்க. பயோ ஓகே. ப்ராஸ்பெக்டிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஈஸ்ட்ங்கிறது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் ஈஸ்ட் இருக்கு. நீங்க நீங்க தோட்டுன துண்ட வந்து வெறுமனே வீட்ல காய போட்டுட்டு கதவ மூடிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, ஒரு மாரி you you காளான் you இருக்கு. you might find fungus as well as you'll find you can extract like probably yeast too. ஆஃப் கோர்ஸ். நம்ம பாடியிலயுமே ஈஸ்ட் இருக்கு. எவ்ரிவேர் ஈஸ்ட் இஸ் தேர். ஆனா உங்களுக்கு பிடித்தமான அந்த டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு அந்த பியர் கிடைக்கணும்னா அதுக்கு யூ நீட் சர்டன் ஈஸ்ட். ஸோ அண்ட் ஆல்சோ பியர் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போதே வந்து இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே. ம்ஹ்ம். ஸோ அப்பனா அங்க வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசு. அப்புறமா வந்து அங்க பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே ஓ! அந்த பிளான்ட்லயே. ஸோ ஏன்னா டு ரெக்கவர் எனர்ஜி அவுட் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிளான்ட் வைடா பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா வருது. ஓஹோ! இப்படியும் வாய்ப்புகள் இருக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு. அது 1. 2வது வந்து பயோடெக் படிக்கிற ஆட்கள் கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு ஃபெலோஷிப் என்னன்னா, இந்தியன் அகாடமி ஆஃப் சயன்ஸ் ஃபெலோஷிப். ஐஏஎஸ் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஃபெலோஷிப் வந்து ஐஐசி பெங்களூரும் இன்னும் 2 ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து தான் வந்து இந்த இந்த ஃபெலோஷிப்ப வந்து ரன் பண்றாங்க. ம்ஹ்ம். இந்த ஃபெலோஷிப் வந்து யாருக்கெல்லாம் ஓப்பனா இருக்குன்னா, பிடெக் 3rd இயர், 4th இயர், அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கிறவங்க, அப்புறம் பிஹெச்டி பண்றவங்க. ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபெலோஷிப் ஓப்பனா இருக்கும். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ். உங்களுக்கு வந்து 2 மாசம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அந்த 2 மாசத்துக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் பே பண்ணிருவாங்க. நைஸ். யூ நோ எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் தட் வே. ம்ஹ்ம். அண்ட் பிடெக் படிக்கிற பேச்சுலர்ஸ் படிக்கிற பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஏன் பயோடெக்னு இல்ல. ஈவன் நம்ம பயோடெக்னு கிடையாது. லைஃப் சயின்ஸ் ம்ஹ்ம். வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கட்டும், இல்ல தேர் ஆர் மெனி யா. ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா? லைஃப் சயின்ஸ் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இது எல்லாருமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த ஃபெலோஷிப் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நைஸ். ஸோ எனக்கு நான் 3rd இயர் படிக்கும்போது எனக்கு ஐ காட் அ ஃபெலோஷிப் இன் ஒரு நியூரோ சயன்ஸ் லேப் குவாலியர்ல. நைஸ். ஜிவாஜி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தி ஹேட் அ வெரி குட் ஒரு டைரக்டர். அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு டைரக்டர் இருந்தாரு. நியூரோ சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஹி வாஸ் டூயிங் ஃபினாமினலி வெல். ஏன்னா அவங்க அவங்க வந்து வெறும் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் தான் டீச் பண்ணுவாங்க. எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ் ப்ரோக்ராம் 10 பேரு.
பட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங் இன்டு எக்ஸலன்ட் லேப்ஸ். சரிங்களா? நைஸ். ஆனா 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 ஊர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல குவாலியர்ங்கிறது இட் வாஸ் நாட் தட் சோ கிரேட் அ சிட்டி. ஸோ இருந்தாலும் வந்து அவரால வந்து அந்த இன்ஸ்டிடியூட்னால இட் வாஸ் ஏபிள் டு ப்ரொவைட் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். ஸோ அங்க தான் நான் 2 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, probably life science is not your cup of tea. The bi- the medical side of biotechnology, that is not probably a cup of tea. You are more interested in environmental side of biotechnology. அப்படின்னு எனக்கு ட்ரூ தான். தெரிய வச்சது அந்த ஃபெலோஷிப் தான். அந்த மெடிக்கல் சைடுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால இந்தியால அவ்வளோ ஃபண்டிங்கும் இல்ல. ரொம்ப காம்படிஷன். ரொம்ப கம்மியான லேப் தான் ரொம்ப எக்ஸல் பண்றாங்க. நான் அதனால தான் ம். இந்தியாவ விட்டு வெளில போனேன். அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. இந்தியால இருக்கும்போது ஐ வென்ட் டூ ஃபியூ இன்ஸ்டிடியூட். ஒன் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்க்கு போனேன். அங்க போய் கொஞ்ச நாள் டிசர்டேஷன் பண்ணேன். ம். அங்கேயும் பார்க்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. ஆனா ம். அதுக்கப்புறம் இங்க பாரிஸ் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். அவங்களுக்கு காசு ஆ. பிரச்சனையா இல்ல. அவங்களுக்கு ஆள் தான் பிரச்சனையா இருந்தது. நமக்கு காசு ம். பிரச்சனை இந்தியால. பட் இங்க இன்ட்ரெஸ்டா இருந்தது. பட் உங்களோட ஸ்ட்ரீம் லைன் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. நீங்க எஸ்பெஷலி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் வந்து இதுவரைக்கும் பெருசா யாரும் இருந்த மாரி நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆ. சர்க்கிள் நான் யாரையுமே கேள்விப்பட்டதில்ல. நான் உங்கள ஓகே. தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். நீங்க இப்படி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஆ இப்ப நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலேருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் போய், அதுக்கப்புறம் பிஹெச்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு, அப்புறம் டிஸ்கன்டின்யூ பண்ணி இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. பட் நீங்க ஆமா. நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அஸ் வெல் அஸ் பேஷனேட்டடா நீங்க வந்து அ இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஃபைனான்ஷியலாவும் இது வந்து ஒரு பெட்டர் ஃபீல்டா நீங்க திங்க் பண்றீங்களா? லைக் ஒரு 50ஸ்ல இருக்கிற வரைக்கும் டில் யூ ம். கெட் ரிட்டயர்ட் சம்திங் லைக் தட். ஓகே. இல்ல இட்ஸ் a குட் கொஸ்டின். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே நாலேட்ஜ் சர்ச்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல லைவ்லிஹுட், எஸ் ட்ரூ. யூ நோ ஹவ் கம்ஃபர்டபிள் யூ ஆர். அதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நோ ஒன் ஷுட் நோ ஒன் ஷுட் லீவ் தட் எஸ். பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ரைட்? ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். ம்ஹ்ம். ஸோ அதனால த ரெனுமரேஷன் இஸ் குட். ஸோ இப்ப குட். ம்ஹ்ம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ப்ராபப்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட் ஹி வுட் ஏர்ன் ம்ஹ்ம். யூனோ இன் அ வெரி குட் காலேஜ். ஸோ ஓகே. அந்த காம்பன்சேஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு தட். ஸோ ஓகே. அதனால ஓகே. உங்களுக்குமே வந்து யூ ஃபீல் ஃபுல்ஃபில்லிங் போத் நாலேஜ் வைஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து மெட்டீரியல் வைஸ். ரைட்? நைஸ். ஸோ நைஸ். அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு ஒன்னு. ரெண்டாவது வந்து வாட்டர் செக்டரே பயங்கரமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. யாஹ்! ட்ரூ. ஆம், ஆமா. ஏன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ க்ரோயிங் ரெகக்னிஷன் தட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது. ஏன்னா நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதை யாரும் சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பிளான்ட் கட்டுவாங்க. ஸோ அவங்க தான் ரன் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ப்ராபப்லி அதில் இருக்கிற மெக்கானிக்கல் டிவைசஸ்லாம் மேனேஜ் பண்றதுக்கு they will have a மெக்கானிக்கல் இன்ஜினியர். யாஹ்! அப்படிங்கிறதா வந்து ஒரு பொதுவான ஒரு கற்பிதம்ங்கிறது வந்து அப்படிதான் இருக்கு. ஆனா த ப்ராசஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். நீங்க யாஹ்! நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ங்கிறது இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். எக்ஸெப்ட் ஃபார் நீங்க ஏதாச்சும் ரொம்ப ஹைலி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் பண்றதுக்கு ப்ராப்ளி தே கேன் யூஸ் கெமிக்கல் ப்ராசஸஸ். ம்ஹ்ம். பட் அதர் தேன் தட் இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஃபீல்டு ஏன் க்ரோயிங்னா 80% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இன் த வேர்ல்டு வந்து நாட் ட்ரீட்டட். ஓ! ஸோ இந்தியாலயுமே கிட்டத்தட்ட அதே ஒரு சூழ்நிலை தான். நியர்லி 75% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து நாட் ட்ரீட்டட். ஆனா இந்த நிலைமை அப்படியே போக போக போறது இல்ல. ஸோ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல இருந்தும் தே ஆர் பில்டிங் a lot of waste water treatment plants. ஸோ யாஹ்! இந்த பிளான்ட்லாம் யார் கட்ட போறாங்க? இந்த பிளான்ட்லாம் யார் மேனேஜ் பண்ண போறாங்க? சோ இந்த ஸோ டீசாலினேஷன் ஒன் மோர் கொஸ்டின். டீசாலினேஷன் பிளான்ட்டும் உங்களுடைய ஃபீல்ட்ல தான் வருமா? அதுல டீசாலினேஷன் பிளான்ட் வந்து ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த ஃபீல்டா இருக்கும். ஓகே, ஓகே, ஆனா ஓகே. ஆனா ஆனா இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் கழிவு நீர்ல இருந்து லைக் குடிநீர் தயாரிக்கிற பிளான்ட்ஸ், வாட்டர் ரெக்ளமேஷன் பிளான்ட்ஸ், ம்ஹ்ம். அந்த மாதிரியான ஒரு பிளான்ட் வந்து ஒண்ணு ஏற்கனவே சென்னையில இருக்கு. ஓகே. ஆமா, ஆமா. அந்த மாதிரியான பிளான்ட் வந்து ஏற்கனவே சென்னையில இருக்கு. க்ரோயிங் இன்கிரீசிங்லி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து தே ஆர் ட்ரைங் டு ரீயூஸ் தியர் ஓன் வேஸ்ட் வாட்டர். ஃபார் புதுசா எக்ஸாம்பிள் வந்து நீங்க
ஃபார் யா. எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனி மெடிக்கல், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலயும் ம். இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு ஏதாவது ம். ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப்லாம் இந்த மாரி கம்பெனிஸ்லாம் எடுப்பாங்களா? ஓகே. ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம அந்த ப்ராசஸ் போனாலே, ம். எ அ இட் இஸ் இட் இஸ் ரொம்ப அப்ஹில் கிளைம்ப் தான். இட்ஸ் டஃப் டாஸ்க். ஐ மீன் டஃப் ம்ஹ்ம். டாஸ்க்ன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இப்ப நான் என்ன வச்சே நான் பேசுறேன். ஐ மீன் ஐ அம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட். ம்ஹ்ம். ரைட்? ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ட். ஜெனரேஷன் கிராஜுவேட் நமக்கு வந்து எந்த பின்புலமும் கிடையாது. ம்ஹ்ம். அதுவும் குறிப்பா பயோடெக்னாலஜி மாரியான ஃபீல்டுல யாஹ்! யாருமே நம்ம சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இட் இஸ் என்டையர்லி அப் டூ யூ. தட்ஸ் ட்ரூ. நீங்க உங்களோட உங்களோட கெரியர வந்து நீங்க தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ம்ஹ்ம். ஸோ அப்படி யோசிக்கிற எல்லாருமே வந்து த ஒன்லி திங் தட் வில் ஹெல்ப் யூ இஸ் யூ ஜஸ்ட் நீட் டு சர்ச் ஃபார் திங்ஸ். நான் சர்ச் ஃபார் திங்ஸ்ன்னு ட்ரூ. சொல்லும்போது, கேட்கிறவங்க வந்து என்னடா இன்சென்சிட்டிவா இருக்கே! நீங்க வந்து சர்ச் ஃபார் திங்ஸ்னா என்ன சர்ச் பண்றது? அப்படின்னு ஒரு 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 கேள்வி இருக்கும். த பாயிண்ட் இஸ் நீங்க நீங்க ஃபீல்ட சூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கல. அது வேற விஷயம். ஓகே. ஃபீல்ட சேர்ந்த பின்னாடி நீங்க என்ன யோசிக்கணுங்கிறது வந்து யூ வில் நோ. யூ வில் யாஹ்! நீங்க நீங்க வந்து பிடெக் பயோடெக்னாலஜி சேர்றீங்கன்னா, தென் யூ நோ வாட் டூ சர்ச் ஃபார். நீங்க வந்து எம்எஸ்சி நீங்க வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சேர்றீங்கன்னா, யூ நோ வாட் டூ சர்ச் ஃபார். எஸ். ரைட்? ஆமா. சோ இப்ப நெறைய முன்னாடி வந்து இந்த மாரியான வாய்ப்புகள் எல்லாமே வந்து யாருமே ஒரே போர்ட்டல்ல குடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது 2007 டைம்லலாம் ம்ஹ்ம். எல்லாமே உதிரி உதிரியா இருக்கும். யூ ஜஸ்ட் நீட் டூ கோ ஃப்ரம் ஒவ்வொரு வெப்சைட்டா தேடி எங்க நம்ம கீவேர்ட்ஸ் போடுவோம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பிளஸ் பிடெக் பிளஸ் யூ நோ யாஹ்! இன்டர்ன்ஷிப்ஸ். அ அ கீவேர்ட்ஸ் வந்து கன்னா பின்னான்னு நம்ம போட்டு சர்ச் பண்ணுவோம். இப்ப எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. ஏன்னா Facebookல ட்ரூ. பயோடெக்னாலஜி கெரியர்ஸ்ங்கிறதுக்கே வந்து நூத்துக்கணக்கான வெப்சைட் இருக்கு. 1 Facebook. இன்னொன்னு Instagram பேஜ்ல வந்து பயோடெக்ஸ்ல உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் தர்றதுக்கு அத்தன 100 பேஜ் இருக்கு. யாஹ்! 2 ஆமா. இன்னொன்னு நீங்க படிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா, நீங்க தொடங்க வேண்டிய ப்ரொஃபைல் வந்து நீங்க Facebook ப்ரொஃபைல் தொடங்குறீங்களோ இல்லையோ, LinkedIn ப்ரொஃபைல் வந்து தொறக்கிறது LinkedIn அந்த ட்ரூ. ப்ரொஃபைல் தொறக்கிறது மிக, மிக முக்கியம். ஏன்னா, LinkedInல தான் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து இருக்கிற போர்ட்டல் வந்து LinkedIn. ஸோ, ஆமா. LinkedInல நீங்க இல்லாட்டி அப்புறம் அ அதுல வந்து ஒரு அர்த்தமே இல்ல. ஆமா, ஆமா. அதுவும் இப்ப உண்மதான். இப்ப இப்ப ஆ முன்னாடியாச்சும் வந்து நெறைய பேர்ட்ட லேப்டாப்ங்கிறது வந்து இல்லாம இருந்தது. இப்ப லேப்டாப்புமே நெறைய பேருக்கு வந்து அவங்க வீட்லயும் வாங்கி குடுக்குற சூழ்நிலையில இருக்காங்க. பல பேருக்கு வந்து ஆ அவங்க கவர்ன்மெண்ட் லேப்டாப் வந்து ஐ மீன் ஸ்டில் கவர்ன்மெண்ட்ல வந்து அவங்க ஸ்கூல்ல குடுத்த லேப்டாப்ஸ் வந்து நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நெறைய பேருக்கு படிக்கும்போது அவங்களுக்கு சில சப்போர்ட் குடுக்குற ஸ்கீம்ஸுமே வந்து வந்திருக்கு. இப்ப ஆமா. ஆமா கவர்ன்மெண்ட் கவர்ன்மெண்ட் கேர்ல்ஸ் நெறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து அ கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயோ படிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு ₹1000 ஸ்டைஃபண்ட்ங்கிறது வந்து இப்ப தர ட்ரூ. ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ரீசென்ட்டா கேள்விப்பட்டது என்னன்னா, பசங்களுக்குமே ஈவன் ஃபார் மேல் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து அந்த மாரியான ப்ரோகிராம் வந்து வரப்போறதா இப்ப ரீசென்ட்டா 2 மாசம் முன்னாடி வந்து ஆமாமாமா. சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 சொல்லியிருந்தாங்க. இயர்ஸ் 2 இயர்ஸ் சேவ் பண்ணாலே டீசென்ட்டான ஒரு லேப்டாப்பே வாங்கிடலாம். ஒரு 25,000 இல்ல 30,000ல. வாங்க முடியும். இல்லைங்களா? வாங்க முடியும். ஸோ அ அப் அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெப்சைட் சர்ச்ங்கிறது உங்க லேப்டாப் வச்சு தான் நீங்க வெப்சைட் சர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, ஆமா. ஃபோன் இப்ப நெறைய பேர்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸ்மார்ட் வந்துருச்சு. ஃபோன் இஸ் ஆக்சுவலி மோர் பவர்ஃபுல் தேன் மெனி ட்ரூ. லேப்டாப்ஸ். ஸோ இந்த மாதிரியான போர்ட்டல்ஸ்லாம் சேர்றதுக்கு நீங்க லேப்டாப் வச்சு தான் தேடணுங்கிறது வந்து அவசியமே இல்ல. ஆக்சுவலி நீங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருந்தாலே உங்களால இது ரெலவென்ட்டான ஃபேஸ்புக் குரூப்ல சேர முடியும். லிங்க்டின்ல ப்ரொஃபைல் தொடங்க முடியும். லிங்க்டின்ல தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் மைக்ரோபயாலஜிங்கிற ஒரே ஒரு கீவேர்டு போட்டா கூட வந்து உங்களுக்கு நூத்துக்கணக்கான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நாங்க பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. ஆஹ் ஆமா உண்மதான், நாங்க உண்மதான். பண்ணும்போது எனக்கு அப்படிதான் அப்படிதான் இருந்தது. இருந்தது. ஸோ ஐ திங்க் ஐ நோ கேட்கறவங்கள நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் இருக்கிற பட்சத்துல த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ கேனாட் லூஸ் ஹோப். ஏன்னா ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல போறதுக்கு எல்லா சாத்தியங்களும் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல படிப்பீங்க. காலேஜ்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்னோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட பையன் வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ல வேலை பண்றாரு. அவர் எனக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்துருவாருன்னு அவர் வந்து ஜாலியா சொல்லுவாரு.
ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா இல்லையேன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இது வந்து இல்ல இந்த இல்ல இல்ல 4 வருஷமா தேடுறதும் தேடுறது. டிரைவும் தான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. ஸோ அந்த யூ cannot வேஸ்ட் யுவர் 3 or 4 years. ஒண்ணு. இப்ப வந்து பேச்சுலர் டிகிரியில படிக்கும்போது பசங்க என்னென்னலாம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு யாரும் இல்ல, உங்களுக்கு ஆமா யாரும் இல்ல. என்னென்னலாம் ஆமா பண்ணா பெட்டரா இருக்கும்? அவங்க பண்ணா மோர் ப்ரோஆக்டிவ்லி அவங்க வந்து ஈஸியா ஸ்கோப் பண்ண முடியும். கெரியர்ல பிரேக் இல்லாம பண்றது ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபாஸ்டா முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது. நான் ஃபாஸ்டா ம் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் என் கூட இங்க பிஹெச்டி பண்றவங்க எல்லாரும் வந்து தே ஸ்டார்டட் த பிஹெச்டி ஆஃப்டர் 27, 28. அப்புறம் முடிக்கிறதுக்கு 32, 33 ஆயிடுச்சு. இன்னும் ஃபாஸ்டா இருந்தா உங்க 20ஸ்லயே முடிச்சிடலாம். ஸோ ஆமா. நீங்க நீங்க என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க ஒரு பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு, பயோடெக்னாலஜில இருக்கிறவங்களுக்கு? இல்ல ஒண்ணு வந்து இல்ல முக்கியமான விஷயம். ஆம், நீங்க யூ cannot டிஸ்ரிகார்ட். நீங்க எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணக்கூடாது. நியாயமா. ம்ஹ்ம். ஆமா. ஏன்னா ஐ மீன் தேர்ஸ் ரீசன் ரைட். காரணம் என்னன்னா நீங்க பேச்சுலர்ஸ்ல படிக்கிறது தான் உங்களோட பேசிக். எஸ். ஏன்னா திருப்பி திருப்பி அந்த அளவு பொறுமையோடையோ இல்ல அந்த சப்ஜெக்ட்ஸை அவ்வளோ நிதானமாவோ நீங்க படிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இன்னும் டைம் ஆக இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீன்ஸ் தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து மைக்ரோபயாலஜி இருக்குன்னா ம்ஹ்ம். நீங்க மைக்ரோபயாலஜி வந்து யூனோ யூ வுட் ஹேவ் 6 months டு ஸ்டடி மைக்ரோபயாலஜி ம்ஹ்ம். அட் ஈஸ். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட்னா அந்த சப்ஜெக்டோட சேர்த்து உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்டும் இருக்கும். பட் ஆனால் அதை ஃபோக்கஸாக படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு பேச்சுலர்ஸ்ல இருக்கும். ம்ஹ்ம். நீங்க மாஸ்டர்ஸ்ல போயிட்டு அதை பண்றதுங்கிறது வந்து பண்ணலாம். ஆனா இட்ஸ் நாட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு வாட் இட் இஸ் இன் பிடெக். ட்ரூ. ஒன்னு. ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க படிக்கும் போதே வந்து அந்த பேரலல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க வந்து மைக்ரோபயாலஜி படிக்கும் போதே பயோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க, ம்ஹ்ம். மாலிகுலர் பயாலஜி ஃபர்ஸ்ட் மாடியூல் படிப்பீங்க. ம்ஹ்ம். ஸோ இந்த மாதிரி அது அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து படிக்கிற அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு பேச்சுலர்ஸ் படிக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஓகே. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இங்க மாஸ்டர்ஸ்ல போய் கேட்சப் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல இப்ப வந்து பிடெக் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸுக்கு படிக்கும்போது படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ 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 ஒரு வயசான சாய்ஸ் கிடையாது. ஓகே. எஸ்பெஷலி ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட். ஆஃப் ஏன்னா கோர்ஸ். ஏன்னா 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 வி ஹாவ் எவ்ரிதிங் டு லூஸ். யூனோ எஸ். எஸ் வி ஹாவ் எவ்ரிதிங் டு லூஸ். அண்ட் யூ டோன்ட் கெட் அ லாட் ஆஃப் சாய்ஸ். ஐ மீன் சான்சஸ். சாய்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதுல இன்னும் தவறு இல்ல. வி ஹேவ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ சோ. பட் ஆனா வந்து சான்சஸ் ஒரே விஷயத்த நீங்க எத்தனை முறை மறுபடி அதே விஷயத்த பண்ண போறீங்க. சரி இந்த முறை போயிடுச்சு. சரி திருப்பி இன்னொரு தடவை பண்றதுக்கு அந்த டைம் இருக்குல்ல. ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி. இட்ஸ் டைம் டைம். வந்து நீங்க 25 கிராஸ் ஆகும்போது ப்ராபப்லி 30 நெருங்கும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த பிரஷர். யாஹ். 25ல கூட யூ won't feel the pressure. யூனோ அதுதான் ஒன்னு. அந்த அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க டெஃபினட்டா யூ ஹேவ் டு டேக் இட் அப் அண்ட் டூ இட் ரியலி ரியலி வெல். ஒன்னு. ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இந்த மாதிரியான தேடல்களை வந்து ஆரம்பிக்கிறது பெட்டர் இன்டர்நெட்ல. எஸ். ரெலவெண்டான ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் பிளஸ் லிங்க்டின் இட்ஸ் a கிரேட் காம்பினேஷன். இட் நீங்க வொர்க் வந்து ஃபார் மீ அஸ் வெல். எனக்கு அதேதான். எனக்கு எஸ் அதேதான் ஒர்க் ஆச்சு. Facebook plus LinkedIn is a great combination. I think it will remain a great combination for going forward. you know அது ஒண்ணு. மூணாவது வந்து நீங்க எந்த நீங்க காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க. ம்ஹ்ம். சேர்ந்த பின்னாடி அந்த காலேஜ் பத்தின வருத்தங்கள் வந்து இட் ஷுட் நாட் அஃபெக்ட் யூ. இப்ப ட்ரூ. ஏதோ பயோடெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ப்ராபப்ளி ஒரு 5ல இருந்து 10 காலேஜ் வந்து இட் இஸ் a great place to study biotechnology. யாஹ். like if you are being like brutally honest, யாஹ். right? ட்ரூ. இப்ப 10 காலேஜுக்கு மேலேயும் காலேஜஸ் இருக்கு. அங்கேயும் பசங்க படிக்கிறாங்க. ஆனா அங்க காலேஜ் போயிட்டு ஐயோ நம்ம வந்து இந்த காலேஜ்ல 4 வருஷம் படிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி டிஃபிகல்ட். ஓகே. கண்டிப்பா. இப்ப இப்ப சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது இங்க டீச்சிங் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப வேரியடா இருக்கு.
சில காலேஜ்ல ஐ மீன் அந்த டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்து நல்ல எக்யூப்டா இருக்காங்க, தேர் ஏபிள் டு டெலிவர் த சப்ஜெக்ட் வெல். ஆனா நிறைய காலேஜ்ல வந்து அதை டெலிவர் பண்றதுக்கான குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய நேரத்துல இட் இஸ் வெரி மெக்கானிக்கல். நீங்க வந்து அவங்க ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்ட ஸ்லைடையே வந்து ரன் பண்றது. யூனோ இதெல்லாம் வந்து இது. ஆனா ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். இது வந்து நம்ம ஊர்ல மொத்தம் நடக்கல. எல்லா ஊர்லயுமே கிட்டத்தட்ட இதேதான் ஆ நடக்குது. இதான் நடக்குது. ஸ்லைடு தான் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா, நீங்க YouTubeல வந்து NPTELன்னு ஒரு NPTEL கோர்சஸ்ன்னு இருக்கு. ஓ! NPTEL. ஆ என்பிடிஎல். ஓகே. NPTELன்னு சொல்லிட்டு ஒரு யூனோ அவங்க வந்து இட்ஸ் அ கவர்ன்மென்ட் பாடி, சென்ட்ரல் ம்ஹ்ம். கவர்ன்மென்ட் பாடி. அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவங்க கோர்ஸ் மாடியூல்ஸ் இருந்து ரெடி பண்ணி ஏற்கனவே இட் இஸ் ஆல் அப்லோடட் இன் YouTubeங்க. ஆ நைஸ். ஆமா, ஆமா. தமிழ்ல சோ இருக்கா? இல்ல நீங்க வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தானா? இல்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ்ல ஓகே. தான் இருக்கும். ம். ஆமா. சோ இப்ப நீங்க நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அ யூ வில் ஹேவ் அந்த சப்ஜெக்ட்ல யார் ரொம்ப நல்ல ஃபேக்கல்டியா இருப்பாங்களோ, இல்லாட்டி ரொம்ப பெட்டரான இன்ஸ்டிடியூட்ஸ் ஐஐடி கரக்பூர், ஐஐடி மெட்ராஸ் இந்த மாரி மோஸ்ட்லி ஐஐடிஸ்ல இருக்க ப்ரொஃபசர் வந்து அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஏற்கனவே ரெக்கார்டட் ஃபார்மேட்ல இட் இஸ் ஆல்ரெடி தேர் அவுட் தேர். நைஸ். யூ நோ இது எனக்கு YouTubeல தெரியாது. இருக்கு. எனக்கும் ஆ. தெரியாது. ஓகே. தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபோ. சொல்லுங்க. எஸ். ஸோ கண்டிப்பா வந்து அ யூனோ முனைப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து நேரம் இருக்குது அப்டின்னா, அ நீங்க டெஃபினட்டா யூ ஷுட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க நீங்க எந்த காலேஜ்ல சேர்றீங்களோ, அந்த காலேஜ்ல வந்து இன்டர்நெட்ங்கிறது அட்லீஸ்ட் தே புரொவைட் இன்டர்நெட். இருக்கும். மோஸ்ட்லி இருக்கும் புரொவைட் கண்டிப்பா. இன்டர்நெட். ஆமா. சோ அதனால வந்து உங்களால வீட்டுக்கு போயிட்டு பேண்ட்விட்த் சரியில்ல, பார்க்க முடியல, ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியலங்கன்னா, நீங்க காலேஜ்லயே அதெல்லாம் வந்து ஒரு 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 பென் டிரைவ் வந்து நீங்க மெயின்டெயின் டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்ல பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கோ டவுன்லோட் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ரொம்ப ப்ராப்பரா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. நமக்கு ஆமா. வந்து ஆமா ஸ்டூடண்ட்ஸ் இட்ஸ் ரியலி குட். 3வது ஐ மீன் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து, அ நீங்க பேச்சுலர் சேர்ந்த பின்னாடி, அ உங்களுக்கு குடும்ப அளவுல எந்த பிரஷரும் இல்லாத பட்சத்துல, எஸ். லீவுங்கிறது வந்து இட் கேனாட் பி அ லீவ். செமஸ்டர் பிரேக்ங்கிறது வந்து ஐ மீன் டெஃபினட்டா நீங்க ஐ அம் ஆல் ஃபார் யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். உங்களுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் ஃப்ரீ டைம், லீஷர் எல்லாமே. அ யாருமே வி ஆர் நாட் நோ ஒன் இஸ் பிரஷரைசிங் எனிஒன் ஹியர். ஆனா ஐ மீன் உலகத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த டைம வந்து எல்லாருமே அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் யூசிங் இட் ஃபார் ஃபிகரிங் அவுட். நம்ம ஏன் கோர்ஸ்ல சேர்த்துட்டாங்க. நீங்க விருப்பப்பட்டு சேர்றீங்க, இல்ல உங்க பேரன்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்கறாங்க. தட் ஐ மீன் தேர் ஆர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டீஸ். என்னோட இ பாசிபிலிட்டி சொல்றேன். நான் வந்து எங்க அ, அப்பா வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நெனச்சாரு. பட் ஐ டிட்ன்ட் கெட் தி ஸ்கோர். சோ என்ன அதனால பயோடெக்னாலஜி சேர்த்து விட்டாங்க. பிடிக்காமலே அ, படிச்சேன். பட் ஆஃப்டர் சம் டைம் ஐ காட் யூஸ்ட் டு இட் அண்ட் தென் நவ் ஐ லைக்ட் இட். ஆனா யா. அது எல்லாருக்கும் அப்படி நடக்கணும் இல்ல. சோ ஆமா. யா. யூ நோ கரெக்ட்டா ரைட். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா யா. பிரவீன்? ஆ சோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பிரஷர் இல்லாத பட்சத்துல, தென் யூ ஷுட் ட்ரை டு யூஸ் தட் டைம் ஃபார் ஃபிகரிங் அவுட். சரி எப்படி ஃபிகர் அவுட் பண்றது? அப்படின்னா, இப்ப பயோடெக்னாலஜில இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு நீங்க இந்த டெஸ்டிங் லேப்ஸ் இப்ப நம்ம நம்ம அ நம்ம நம்ம ஊர்லயே நெறைய டெஸ்டிங் லேப்ஸ் இருக்கு. ஐ மீன் ஆமா. ரொம்ப பேசிக்கா ஆரம்பிக்கணும்னா, சில டெஸ்டிங் லேப்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. யா டயக்னாஸ்டிக்ஸ் பிளட் சம்திங். டெஸ்டிங் லேப்ஸ் இருக்கு. நெறைய பிளட் டெஸ்டிங் லேப்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ இன்டர்னா எடுத்துக்கிறாங்க. நைஸ். நான் இன்டர்ன்னு சொல்றது என்னன்னா, லைக் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் எவ்வளோ நேரம் சாரி உங்களுக்கு செமஸ்டர் பிரேக் எவ்வளோ இருக்கும்? ஒரு 2 வாரம் இருக்கும், 3 வாரம் இருக்கும். அந்த 3 வாரம் வந்து நீங்க அந்த ஒரு ஒரு கம்பெனில போயிட்டு, ஒரு கம்பெனிலயோ, ஒரு லேப்லயோ போயிட்டு ஒரு இன்டர்னா போய் ஜாயின் பண்ணலாம். ம்ஹ்ம். ஜாயின் பண்ணலாம்னு சொல்லும்போது, நான் நான் ஜாயின் பண்ணலாம்னு சொல்றதுனாலயே இட் இஸ் நாட் அ கேக் வாக். அதையும் நான் யா சொல்லிட விரும்புறேன். டெஃபினட்டா தேடணும். தேடாம கிடைக்காது. ஆ ஆமா. கண்டிப்பா தேடணும். ஆ சில நேரம் வந்து அந்த மேனேஜர்ட்ட வந்து நீங்க போய் பேசணும். ஆ இல்ல அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும். அ யா. ஏன் வந்து எனக்கு எனக்கு நீங்க அந்த வாய்ப்பு தரணும். ஏன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த லேப்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கமர்ஷியலி ரன் லேப்ஸ். எஸ். ப்ராஃபிட் நடத்தப்படுற ஒரு லேப்ல எதுக்கு ஒரு 19 வயசு பையனுக்கோ, இல்ல பொண்ணுக்கோ வந்து அவங்க வாய்ப்பு தரணும்? யா. யூ நோ அ எதுக்கு வந்து அவங்க அவங்க வந்து உங்கள லேப்க்குள்ள வந்து தே ஷுட் அலோவ் யூ. ரைட். யா. அதுதான் யா. நியாயமான கேள்வி. ஏன்னா எதுவுமே வந்து நத்திங் இஸ் கிவன் இல்லைங்களா? எஸ். நத்திங் இஸ் கிவன். ஆமா. அத ஏன் தரணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி.
ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆம், இது இது வந்து ஒரு வகையான விஷயம். இன்னொன்னு வந்து நிறைய ஐஐடிஸ்ல நிறைய ஐஐடிஸ்ல அவங்க வந்து சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னே வந்து அவங்க ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, நைஸ். ஆம், ஆமா. ஏன்னா ஐஐடில வந்து ஒவ்வொரு வருஷம் சேர்றவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் வந்து சேர்க்க முடியும். அதுதான் கெப்பாசிட்டி. அத தவிர்த்து மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஐஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டிடியூட் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ம்ஹ்ம். நிறைய ஐஐடிஸ்ல வந்துட்டு ரிசர்ச் ஃபெலோஷிப், சம்மர் இன்டர்ன்ஷிப் ஃபெலோஷிப் இப்படி நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டூ ஃபில் த ஃபார்ம். நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். ஒரு சிவி வந்து ரெடி பண்ணணும். ம்ஹ்ம். ஆம், ஏன்னா இப்ப நம்ம சிவி ரெடி பண்ணணும் சொல்றதுனாலே இது பெரிய வார்த்தைகள் இல்ல. நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்க காலேஜ்ல ஃபிகர் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா காலேஜ்லயே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. சிவினா என்ன? பயோடேட்டானா எப்படி எழுதணும்? ஒரு சிவினா எப்படி எழுதணுங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜ்ல சொல்லப்படும். அதுல எந்த ஆமா. மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஒரு 5 மெயில் அனுப்பிச்சாலே உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைச்சிராது. நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 100 மெயிலாச்சும் எழுதுனா தான். கரெக்ட்டா. இது எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இங்க நான் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது, மினிமம் ஒரு 200 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். கன்னா எஸ். பின்னான்னு போட்டேன். அதுல எனக்கு ஒரு 2, 3 இன்டர்வியூ தான் வந்தது. ஆனா இங்க ஒரு ஆமா, 10 அப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு அப்படியே விட்டுர்றாங்க. அது ஆமா. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நீங்க தேடுறதோட டிரைவ் ம். ஒரு 5 அப்ளிகேஷன்லயே முடிஞ்சிருச்சுன்னா எப்படி? ஆ. ஏன்னா ஏன்னா சில நேரம் அவங்க அந்த நீங்க ஒருத்தங்கள அப்ளை பண்றீங்கல்ல, நீங்க அவங்க சூழ்நிலையில இருந்து அத யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஏன்னா வந்து ஒரு ஒரு அ அ ஒரு 2 மாசம் விண்டோல ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஆ அப்ளை இவருக்கு தான் பண்ணுவோம். இல்ல அவங்களுக்கு தான் மெயில் அனுப்ப போறாங்க. அவரு வந்து அந்த மெயில எப்படி பார்ப்பாரு? இல்ல எப்படி படிப்பாங்க? இது எல்லாமே வந்து இட்ஸ் a வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். நிறைய ஐ மீன் இது என்னன்னா, நீங்க மெயில் அனுப்பும்போதே யூ ஷுட் ஹேவ் ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, இந்த மெயில் அவங்க படிக்கிறாங்க, படிக்கல. இது வந்து அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. அத படிக்கிறதோ, உண்ம. படிக்காததோ வந்து இட் இஸ் ஆல் லெஃப்ட் டு த ப்ராபபிலிட்டி யூ டோன்ட் இல்லைங்களா? ஹேவ் டூ லூஸ் எனிதிங். ஒரு மெயில் அனுப்புறதுனால யாஹ்! நம்மளுக்கு எதுவும் லாஸ் இல்ல. ஆனா அத ஆமா, அனுப்புறது தான் முக்கியம். ஆமா. ஸோ அது வந்து கண்டிப்பா இன்னும் செய்ய வேண்டிய விஷயம். ம்ஹ்ம். அத தவிர்த்து வந்து கண்டிப்பா இப்ப ஒவ்வொரு காலேஜ்லயுமே ஒரு செகண்ட் இயர்லேருந்து சிம்போசியம் இல்ல வந்து கான்ஃபரன்ஸ் அந்த மாரி ம்ஹ்ம். விஷயங்கள்லாம் வந்து நடத்துறாங்க. நெறைய காலேஜ்ல நடத்துறாங்க. அந்த மாரி நடத்தும்போது, அ அந்த ஆர்கனைசிங்ல ஏதாவது ஒரு விதத்துல நீங்க பங்கெடுத்துக்க முடிஞ்சதுன்னா, அது ரொம்ப நல்ல விஷயம். நைஸ். ஆம், ஏன்னா ஆமா. ஏன்னா இப்ப உங்க காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர்ஸ் வந்து ப்ராபப்ளி உங்கள இன்ஸ்பயர் பண்ணாத ஆட்களா இருக்கலாம். ஆனா, இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸஸ் நடத்தும்போது, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் அவங்க வெளியில இருந்து ஆட்கள் கூப்பிடுவாங்க. அந்த 10 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க உங்களுக்கு வந்து லைக் உங்கள இன்ஸ்பயர் பண்ற மாரியோ, இல்லாட்டி கொஞ்சம் நம்பிக்கைய வந்து தர மாதிரியான ஆட்கள் வந்து கூப்பிடப்படுவாங்க. ஏன்னா ஓகே. எப்படியாச்சும் இது வந்து நடக்கும். எவ்ரிதிங் கேனாட் மீன் மோஸ்ட்லி எவ்ரிதிங் கேனாட் கோ பேட். ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து நீங்க யூனோ அ அ உங்கள இன்ஸ்பயர் பண்ற மாரி இருப்பாங்க. அது யூனோ ஸோ அந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசிங், இல்ல சிம்போசியம் ஆர்கனைசிங் மாரியான விஷயங்கள்ல வந்து நீங்க பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டா வந்து நீங்க கலந்துக்கிறதான வாய்ப்பு இருந்ததுன்னா, நீங்க கலந்துக்கிறது இட் இஸ் பெட்டர். ரைட். ஓகே. அத தவிர்த்து, ஆ இப்ப இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா வெபினார்ஸ்ங்கிற அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப கான்செப்ட். அதிகமாயிடுச்சு. ட்ரூ. கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து இதுல வந்து இப்ப ஒருத்தர் திருச்சியில ஒரு காலேஜ்ல இருக்காங்கன்னா, நாங்க வந்து மெ இன் அ சென்னையிலருந்து ஒரு புரொஃபசர் வந்து கூப்பிட போறோம். அவரு வந்து உங்கள்ட்ட வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன நடக்கும்? அவருக்கு வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்ட போட்டு, அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்டல போட்டு, ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணி, எது ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கு இவ்ளோ அரேஞ்ச்மென்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது முன்னாடி. எஸ். இப்ப மு இப்பயும் அந்த மாரி நடக்குது. ஆனா மோஸ்ட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒரு Zoomல வந்து ஒரு 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 வெபினார் Zoomல வந்து ஒரு லெக்சர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ஸ வந்து பார்க்க வைக்கிறாங்க. ஆமா. ஸோ இந்த மாரியான வெபினார்ங்கிறது வந்து நீங்க உங்க காலேஜ்ல மாத்திரம் தான் அந்த வெபினார் அட்டெண்ட் பண்ண முடியும்னு கிடையாது. ஏன்னா வெபினார்ஸ் நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நம்ம பேசினது போல ஓகே. Facebookல வந்து இந்த மாரியான வெபினார்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு டெய்லி. ஆமா. இந்த வெபினார்ஸ் வந்து நீங்க நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும்னா, தி சிம்ப்ளெஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கிளிக் தி லிங்க், புட் இன் யுவர் மெயில் அட்ரஸ் அண்ட் யூ வில் கெட் தி ஜாயினிங் லிங்க். அந்த யாஹ்! ஜாயினிங் லிங்க்ல போயிட்டு நீங்க போய் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம்.
ஸோ அது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி உங்களோட பார்வைய வந்து விசாலமாக்கிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பா அ பண்ணியே ஆமாமா. ஆகணும். ட்ரூ. ஆக்சுவலா இப்ப வந்து LinkedIn, Facebook சொன்னீங்கல்ல. Twitterரும் இந்த மாரி ஒர்க் ஆகுது. சயன்ஸ்க்கு மட்டும் நான் ஓ! சொல்றேன். எஸ். Twitter ஆமா, வந்து ஆமா. நீங்க எல்லா புரொஃபசர்ஸும் வேர்ல்ட் கிளாஸ் புரொஃபசர்ஸும் Twitter ம். வச்சிருப்பாங்க. அவங்க லேபுக்குன்னு ஒரு Twitter எஸ். இருக்கும். நான் என் பெர்சனல் ஆமா, Twitter ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனல் Twitter ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த Twitter வந்து நீங்க இந்த மாரி லிங்க்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒருத்தவங்க லைக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி ஆள ஆமா, உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எந்த ஆமா, ஃபீல்டுக்குள்ள போறீங்களோ, அந்த ஃபீல்டுக்குள்ள கோரா உங்களால கொண்டு போற அளவுக்கு அதே மாரி தான் LinkedIn ஒர்க் ஆகுது. அந்த ஆமா, வெபினார்ஸ் Twitterலயும் நடக்குது. இப்ப Xன்னு சொல்றாங்க. ஆமா, இதுலயும் நடக்குது. நம்ம யூஸ் பண்ற ஆமா, பொருள பொறுத்து தான். நம்ம எடுத்து அத ஆமா, யூஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம ட்ரெயின் பண்ற அல்காரிதம் வந்து நம்ம மோட்டிவேஷனும் அதுவும் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க என்ன தேடுறீங்களோ ஈஸியா அதுவே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஆமா, ஆமா. உண்ம, உண்ம. அ அது வந்து இட் இஸ் அ மினிமம் என்ன சொல்றது? ரொம்ப ஒரு மினிமம் எஃபோர்ட், ஒரு மேக்ஸிமம் இம்பாக்ட்னா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் யாஹ்! எல்லாமே வந்து உங்களுக்கு பயங்கரமான இம்பாக்ட் வந்து அ யூ நோ உங்களுக்கு குடுக்கும். ஆம் அண்ட் நீங்க வந்து பயோ சயன்சஸ்ல இருக்கீங்க. பயோடெக்னாலஜி சைட் இருக்கிறதுனால, ஆ மை ஏன்னா மை சஜஷன் இஸ் நீங்க யூ நோ ஒரு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து டெஃபினட்டா யூ ஹேவ் டூ ஸ்டடி யுவர் சப்ஜெக்ட்ஸ் ரியலி வெல். ஆ ம்ஹ்ம். அது அது ஏன்னா அது மாதிரி வந்து நத்திங் இஸ் கோயிங் டூ சர்வ் யூ பெட்டர். யாஹ்! ஏன்னா ஆமா, ஆமா. ஸோ தட் 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 நீட்ஸ் டூ பி டன்னுங்க. ஆமா. ம்ஹ்ம். ஓகே. நான் யாஹ்! இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன்டா போவோம். நீங்க வந்து இப்ப பயோடெக்னாலஜிலேருந்து நீங்க வேஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு போயிட்டீங்க. ஸோ ஆமா, என்னென்ன ஃபீல்டுக்குலாம் போலாம் ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன ஃபீல்டுலாம் வந்து இந்த பயோடெக்னாலஜி ரொம்ப பிராட் ஸ்கோப். அது வந்து ஆமா, சும்மா பேஸ் தான் குடுக்கும். அதுக்கப்புறம் ஆமா, பெரிய ஸ்ட்ரீம் லைனிங் இருக்கு. நீங்க என்னென்னத்துக்குலாம் ஆமா, போலாம்? என்னென்னலாம் இந்தியால எல்லாராலயும் ஃபாரின் போ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆமா, ஹேவ் கமிட்மெண்ட்ஸ் வித் ஃபேமிலி. சம் கேனாட் கோ ஆமா. அவுட். இந்தியால எது வந்து பெட்டரா இருக்கு? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனான்ஷியலாவும் உங்கள பேஷனேட்டாலும் போகணும்னு நெனச்சீங்கனாலும், அது பெட்டரா இருக்குன்னு நெனைக்கிறீங்க. அப்ராடுக்கு எதெல்லாம் போறதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க? ஓகே. பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு நீங்க போகக்கூடிய ஃபீல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒண்ணு அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான விஷயம் வந்து, ஏற்கனவே இருக்கிற பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ். ம்ஹ்ம். ஆனா, அதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு, அவங்க உங்களுக்கு என்ன பொசிஷன் தரப்போறாங்க யாஹ்! அப்படின்னு ட்ரெய்னியா தான் பார்த்தீங்கன்னா, இருக்கும். மேக்ஸிமம் ட்ரெய்னி ட்ரெய்னியா தான். தான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரெய்னியா தான் இருக்கும். ஆ இல்லாட்டி வந்து லபார்ட்டரியில அவங்களோட ட்ரெய்னின்னு சொல்லும்போது அதிலயே 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் சைடு வந்து ட்ரெய்னியா உங்கள ம்ஹ்ம். போடலாம். இல்லாட்டி வந்து அவங்களோட ஆர்&டி லேப்ல வந்து ஆர்&டி லேப்லயோ இல்லாட்டி வந்து குவாலிட்டி கண்ட்ரோலோ, குவாலிட்டி மானிட்டரிங் செக்ஷன்லயோ வந்து உங்கள வச்சுக்கலாம். போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக, மிக, மிக அதிகம். ம்ஹ்ம். ரைட். அதுதான். ஆ அத தவிர்த்து அ வ வேற ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நிமிஷம் சரி. பட் இந்த லேப் ட்ரெய்னியா போறதுனால உங்களால குரோத் இருக்குமா உங்க லைஃப்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேச்சுரேட் ஆயிடும் ஒரு பாயிண்ட்க்கு மேல. எனக்கு தெரியாது இந்தியாவ பத்தி. நீங்க உங்களுடைய ஐடியா சொல்லுங்களேன். இல்ல ஐ மீன் லெட் மீ பி ஃபிராங்க். நான் நான் சொல்றதுமே வந்து அ எ அம் என்னோட சில பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நெறைய நேரம் வந்து இட்ஸ் 3 பெர்சன். ம்ஹ்ம். இன்னொருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வந்து அவங்க சொல்லி தான் வந்து எனக்கும் தெரியும். ம்ஹ்ம். ஆம், ஆமா. ஸோ என்னன்னா கண்டிப்பா அ இப்ப வந்து ஒரு லேப் டெக்னீஷியனா வந்து வாட் இஸ் த குரோத் யூ வில் ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி நாட் சோ மச். எஸ். ஆனா ஆமா. ப்ராபப்ளி நாட் சோ மச். பட் அண்ட் ஆல்சோ அதுக்கு காம்படிஷனும் இருக்கு. என்னன்னா, இத நம்ம மனசுல வச்சுக்கணும். பிடெக் இப்ப ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒருத்தர் பிடெக் பயோடெக்னாலஜி எடுக்கிறதுக்கு பதிலா, அவங்க வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜியோ இல்ல எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிற ஆ ஆட்கள தான் யாஹ்! பிரிஃபர் பண்றாங்க. ஏன்னா, பிடெக் படிக்கிற பசங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பிடெக் முடிச்சுட்டோம். இனிமே வந்து நான் சேர்ந்தா 40,000த்துல தான் சேருவேன் அப்படின்னு ட்ரூ. அது அந்த நான் எ பார்த்திருக்கேன். ஆமா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வருதுன்னா, அதுவும் வந்து நம்ம அவங்கள குத்தம் சொல்லல. ஏன்னா அவங்க அவங்க காலேஜ்ல வந்து பிடெக் படிக்கும்போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடி செக்டர்ல 30,000 ஆமா, 35,000 ரூபாய்க்கோ, இல்ல 40,000க்கோ வேலைக்கு சேரும்போது, அதே சம்பளத்த வந்து இங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆமா. இல்லையா? ஆமா. அதனால என்ன என்ன நடக்குதுன்னா, இந்த எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கிறதுனால தான், இந்த மாரியான பொசிஷன்ஸ்க்கு வந்து, ஓகே நம்ம பிடெக் ஸ்டூடண்ட்ஸ் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ஸ்டூடண்ட்ஸையோ, இல்ல எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஸ்டூடண்ட்ஸையோ வந்து எடுத்துறலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு ட்ரெண்ட் வந்து
இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. ரைட்? என்ன ஆமா, பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜி சப்போஸ் பயோடெக்னாலஜிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பிஹெச்டி வாங்காம நீங்க வேலை குரோவே பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேல எல்லா இடத்துலயும் சேச்சுரேட் பண்ணி உட்கார வச்சுடுறாங்க. ஆமா, சோ ஆமா, நீங்க ஆமா, எடுக்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா, பிஹெச்டி முடிச்சுனா பிஹெச்டி முடிச்ச பிறகு ப்ரொஃபஸரா போலாம். யூ ஹேவ் சயின்டிஸ்ட் பொசிஷன் இன் இண்டஸ்ட்ரி. யூ ஹேவ் ஆமா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நெறைய ஃபீல்ட் இருக்கு. எதுல வேணா நீங்க ஸ்விட்ச் பண்ண முடியும். ஆனா, ஆமா. நீங்க பிடெக்கு, எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் குரோ பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பண்றது நான் பெருசா யாரையும் பார்த்ததில்ல. இந்தியால நானும் வரைக்கும். பார்த்ததில்ல. ஆமா, நானும் பார்த்தது இல்லங்க. நான் இது எங்க ஐ மீன் குரோத்ங்கிறது வந்து எப்படின்னா, சில பேர் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சைடு போவாங்க. ம்ஹ்ம். இப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு ஆ சில சில கம்பெனிஸ் இருக்கு. ஏன்னா ஆமா. நீங்க பயோ ஆமா. என்னன்னா நெறைய பேர் வந்து மெடிக்கல் கோடரா எடுத்துக்கிறாங்கங்க. மெடிக்கல் அது டிரான்ஸ்கிரிப்ஷன் சைடு வந்து எடுக்குறாங்க. நான் அதுவுமே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சேச்சுரேட்டடான ஒரு ஃபீல்டு தான். ஆமா. நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் அவர் ஓன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்காக. ம்ஹ்ம். நீங்க வந்து ஃபாரின்ல நெறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்ற அந்த மெடிசின்ஸு, அவங்க ம்ஹ்ம். வந்து அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற அந்த ஆ ஐ மீன் வாய்ஸ் மெசேஜஸ் அத ஆமா. வந்து ஒரு ஃபார்மேட்ல ப்ராப்பரான ஃபார்மேட்ல டைப்டு டிரான்ஸ்கிரிப்ட்ஸா மாத்துறது தான் ஓகே. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூசுவலி. பட் ஆனா ஐ அம் ஷூர் தட் தேர் ஆர் ஆல்சோ ஹையர் இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. ஸோ ம். அதனால ஐம் நாட் கோயிங் எனி ஃபர்தர். ஓகே. பட் ஆனா இதுல இதுல என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட மைண்ட் வந்து பயங்கரமா அப்ளை பண்ணாத வொர்க் இருக்கு இல்லையா? நேச்சர் ஆஃப் வொர்க். ஆமா. இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் அட் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஆட்டோமேட்டட். யாஹ்! இப்ப ஒரு 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 4 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் என்கிட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆடியோ வந்து குடுத்து, தம்பி இத வந்து எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்ட்டா வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணு. கேட்டு கேட்டு டிரான்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். ஒரு 2 ஹவர் ஆடியோவ வந்து நான் 4 மணி நேரம் உட்கார்ந்து ஐ மீன் 4 ஆமா மணி நேரம் டைப் கேட்டு திருப்பி திருப்பி கேட்டு 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 டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் 4 டூ 5 ஹவர்ஸ். ஆனா, ஆல்மோஸ்ட் எ டே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எ டே. வந்து யாஹ்! ம்ஹ்ம். ஆல்மோஸ்ட். ஆனா, இன்னைக்கு வந்து அந்த ஆடியோ ஃபைல நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல ம்ஹ்ம். அது வந்து என்னன்னா, காசு குடுக்குற வெப்சைட் கூட கிடையாது. ஃப்ரீ. ஃப்ரீ வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணா கூட, எனக்கு வந்து 2 நிமிஷத்துல அது ஃபுல்லா டிரான்ஸ்கிரைப் பண்ணி குடுத்துரும். ஆமா. இட் வில் கன்வெர்ட் த ஆடியோ டூ டெக்ஸ்ட். தென் நீங்க வந்து ஸ்பேசிங் இஷ்யூஸ சரி பண்றதோ, இல்ல முக்கியமான டெர்ம்ஸ் வந்து ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ கரெக்ட் பண்ணுவீங்க. அதுவும் இ இப்ப இன் ஏஐ பண்ணுது. அதுவும் இப்ப ஏஐ பண்ணுது. அதுவும் இப்ப ஏஐ பண்ணுது. ம். ஸோ நம்ம இந்த மாரியான அ பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. லைக் ஆமா. ஆஸ் அ ஸ்டூடண்ட் நீங்க ரிப்பிட்டிட்டிவ் வந்து டாஸ்க் யோசிக்கணும். எல்லாமே மேக்ஸிமம் வில் பி டேக்கன் ஓவர். நீங்க அப்ளை வில் பி பண்ணாம மைண்ட் அப்ளை பண்ணாம எது பண்ணாலும் இப்போ பிரச்சனையில தான் முடியும். நம்ம அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் ஆமா. யோசிக்கணும். அதனால எந்த ம். சயன்ஸ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கோ ஃபார் எ பிஹெச்டி மினிமம். அதுதான் உங்களுக்கு ம். டாஸ்க்கா இருக்கணும். இல்லன்னா ஆமா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபைனான்ஷியலி சரி, ஆமா. அப்புறம் கரியர் வைஸும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். தட்ஸ் ட்ரூ. பட் அதே நேரத்துல என்னன்னா, நீங்க வந்து ரிசர்ச் தான் பண்ண போறீங்க. ரிசர்ச் ம்ஹ்ம். போறீங்கன்னா, நம்ம வந்து வி ஹேவ் டூ கீப் அவர் ஆப்ஷன்ஸ் ரியலி ரியலி பிராட். யாஹ்! ஏன்னா, இப்ப வந்து அ என்னோட நான் படிக்கும்போது என்னோட பேட்ச்மேட்ஸ் நெறைய ம்ஹ்ம். பேர் வந்து பயோடெக்னாலஜி முடிச்சுட்டேன். பயோடெக்னாலஜி படிக்கும்போதே நான் வந்து கேன்சர் தான் என்னோட குறிக்கோள். கேன்சர் பயாலஜில வந்து எனக்கு வேலை ஐ மீன் எனக்கு வந்து கேன்சர் பயாலஜில வந்து எனக்கு பிஹெச்டி கிடைக்கலனா, இல்ல கேன்சர் பயாலஜில வந்து வொர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டி நான் பண்ணவே மாட்டேன். ஐ மீன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இல்ல ஏன்னா நம்ம வந்து நீங்க பயோடெக்னாலஜி எந்த கோர்ஸ்ல சேர்ந்தாலுமே உங்களுக்கு வந்து கேன்சர், அல்சைமர் ஆமா. இந்த மாதிரியான பெரிய ஃபேன்சியா பெரிய வியாதிகள், அ ஃபேன்சியான வேர்ட்ஸ். ஃபேன்சியான விஷயங்கள், இல்லாட்டி வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஆ ஸோ இதுல வேலை பண்ணா தான்டா பயோடெக்னாலஜி. இல்லாட்டி நீ பண்றது வந்து பயோடெக்னாலஜியே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு வந்து யூ நோ ஒரு அப்படிதான் நெறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலா. யூ நோ இல்லைங்களா? ஏன்னா அ. அப்படிதான் வந்து அந்த அந்த சூழ்நிலைகள் வந்து அப்படிதான் கிரியேட் பண்ணப்படும் உங்கள சுத்தி. ஆனா பயோடெக்னாலஜி வந்து பாருங்க, நீங்க ஸ்கின் கேர்ல கூட பயோடெக்னாலஜி வந்து ஆமா. மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து நீங்க இப்போ நெறைய பேர் லாரியல்ங்கிற பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஆமா. லாரியல் வந்து இட் இஸ் இன்வெஸ்டிங் சோ மச் இன் பயோடெக்னாலஜி. ஆ ட்ரூ. யூ நோ லாரியல்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல க க இது காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில கம்பெனி. வந்து யூ ஃபைண்ட் பயோடெக்னாலஜி யூ நோ பயோடெக்னாலஜி நாலேட்ஜ் இருக்கிற ஆட்கள் வந்து வேலை பண்ற இடங்கள் இதெல்லாமே. ஆமா. அப்புறம் ஐ மீன் அஃப் கோர்ஸ் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார் ஷூர்.
பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து 2-3 வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இருக்கீங்க. ஆமா. ரைட்? இப்ப கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லும்போது, நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, பயோடெக்னாலஜி வந்து நீங்க சேர்றதுனாலயே, ஆ நீங்க வந்து மேக்ஸ வந்து நீங்க கோட்டையில விட்டுறக்கூடாது. ஐய்யயோ! நீங்க கண்டிப்பா மேத்ஸ் வேணும். நீங்க என்ன பண்ணாலும் ஆ சரி, மேத்ஸ் கண்டிப்பா உங்கள்ட்ட வந்தே தீரும். ஆமா. மேத்ஸ் எப்படியாச்சும் உங்கள்ட்ட வந்தே தீரும். ஏன்னா, நீங்க வந்து பயோடெக்னாலஜி சொன்னாலே, நீங்க வந்து ஆய்வுகள் பண்ண போறீங்க. எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்பெரிமென்ட்ஸ்ன்னு பண்ணாலே உங்களுக்கு திருப்பி நீங்க வந்து இந்த நம்பரோட வீட்டுக்குள்ள தான் நம்பர் யூல் என்டர் த ஹவுஸ் ஆஃப் நம்பர்ஸ். ரைட்? அது அது அவாய்டே பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நீங்க ஆமா. பேச்சுலர்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கு. அத நீங்க படிச்சு தான் ஆமா. 4 ஆகணும். பேப்பர் இருக்கு. ஆமா. இதுல அந்த ம எல்லா மாஸ்டர்ஸ் ஐ மீன் பண்ணும்போது மேபி இருக்காது. பட் ஆனா ஆ பயோடெக்னாலஜில பிஹெச்டி பண்ணும்போது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில சில யுனிவர்சிட்டில வரும், சில சமயம் வராது. பட் ஆனா நீங்க வராது. எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணும்போது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆமா. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஆ ஏன்னா இப்ப நெறையா நீங்க வந்து உங்க WhatsAppலயோ இல்லாட்டி Insta ரீல்ஸ் இதெல்லாம் வந்து ஆ ய ய M1, M2, M3, M4 இதெல்லாம் வந்து என்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பயன்படுத்த போறீங்க? லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உனக்கு எதுக்குடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு நெறையா இந்த மாரியான அறிவு போதனைகள்லாம் யூ வில் பி கெட்டிங் இட் வயா WhatsApp அண்ட் Instagram. யா. ஆனா த ஃபேக்ட் இஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி மோல்டிங் யூ டு திங்க். நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு தான். நீங்க வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அந்த அந்த தியரம்லாம் வந்து நீங்க வந்து யோசிக்காம மனப்பாடம் பண்ணி தான் எழுத போறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேக்ஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பா தருது. ஆமா. அந்த அடிப்படையிலயாச்சும் வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா சீரியஸா தான் எடுத்துக்கணும். படிக்கணும். அண்ட் படிக்கணும். அண்ட் மோஸ்டா இப்ப நான் நான் பிடெக் பண்ணும்போது எனக்கு பயோஸ்டாட்ஸ் இருந்தது பிரவீன். ம்ஹ்ம். ஆமா. நம்ம வந்து பயோஸ்டாட்ஸ் இருந்தது. ஸோ பயோஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அது ரொம்ப ஒரு பெரிய ஃபீல்ட். இம்பார்ட்டன்ட். இந்த கிளினிக்கல் ட்ரையல் ஆமா. ஃபீல்ட்லயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு பெரிய ஸ்கோப்பே இருக்கு. ஏன்னா, அவங்க தான் டிசைட் ம். பண்ணுவாங்க. யார எடுக்கணும்? யார் முக்கியமான ம். தேவை? தே பிளே ம். ஹியூஜ் ரோல். அது யாருக்கும் தெரியல எஸ். ஸ்டாட்டிஸ்டிஷியன் எவ்வளோ முக்கியம்னு. அதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா. ஆமா. வில்லிங் டூ ஆஃபர் ஆ. எனி மனி. பட் ஆனா ஆள் கிடைக்கிறது இல்ல. எஸ். ஆனா ஆமா. நம்ம ஆளுங்களுக்கு பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தெரியாதே எதுவும். ஆனா அ. அது ஒரு ஃபீல்ட். ஆக்சுவலா வெரி எக்ஸலன்ட் ஃபீல்ட். நைஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப நீங்க வந்து நீங்க 4 வருஷம் பயோடெக் படிச்சுட்டு, நான் பயோடெக்னாலஜில சேரப் போறது இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, மேத்ஸ் வந்து ஆக்சுவலி ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட்ஸ் வந்து ஆ இப்ப வந்து நம்ம 2024ல இருக்கோம். இப்ப நீங்க பிடெக் சேரும்போது 4 வருஷம் 2028. 2028ல அ இந்த ஏஐ, எம்எல் இதெல்லாம் வந்து இன்னும் பெருக தான் போகுது. ஆமா. இந்த ஆமா. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இது எல்லாமே அட் எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் தான் அதோட ஹார்ட்ல இருக்கு. ம். இல்லைங்களா? yeah. இட் இஸ் மேத்ஸ் தான் வந்து இட் இஸ் டிரைவிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். அந்த கோர்ஸஸ வந்து இது வந்து இட் இஸ் நாட் லைக் உங்களோட நெறைய அவங்க சொந்தக்காரங்கலாம் சொல்லியிருப்பாங்க. நான்லாம் என்னப்பா கோடிங் பண்றேன். நான் வந்து ஒரு வெப்சைட் போவேன். அங்க ஏற்கனவே கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அங்கேருந்து இத எடுத்து போடு, இங்கேருந்து இத எடுத்து போடு. வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா விஷயம் என்னன்னா 4 வருஷத்துக்கு அப்புறமா அங்கிருந்து எடுத்து போடு, இங்கேருந்து எடுத்து போடெல்லாம் வந்து ஏஐயே பண்ணிரும். இல்லைங்களா? ஸோ True, true. இட் டசன்ட் வொர்க் லைக் தட். ஸோ நீங்க வந்து அந்த டெக்னாலஜிஸ் பத்தி இன்னும் ஆழமா உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பட்சத்துல யூ வில் லூஸ் அவுட். நீங்க வந்து Yeah. அந்த அந்த ஜர்னில வந்து தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல ம்ஹ்ம். காலம் கடந்து நீங்க வருத்தப்படுவீங்க. 4 இயர்ஸ் முடிச்சுட்டு ஐய்யயோ! இப்ப இந்த இன்டர்வியூல வந்து நமக்கு வந்து யூனோ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்களே. பேக் ப்ரோபகேஷன்னா என்ன? ஃபார்வர்ட் ப்ரோபகேஷன்னா என்ன? இந்த அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம பிரெடிக்ஷன் பண்றதுக்கு வந்து ம்ஹ்ம். ஏன்னா இது 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 பேசிக்ஸ் எல்லாமே உங்களோட ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ல இருக்கும். ஆமா. நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம்னா, ஆ இங்க வந்து நீங்க கத்துக்கலாம். ஆனா இட் வில் காஸ் அ லாட் ஆஃப் ஹெட்டேக், லாட் ஆஃப் ஹார்ட் பர்ன். அ யூ வில் பி என்ன சொல்றது? யூ வில் பி லைக் கிட்டத்தட்ட உங்கள நீங்களே திட்டிப்பீங்க. ஆமா. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஆமாமா. லேட்டர் ஸ்டேஜ்ல நீங்க லேர்ன் யூ பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனா, உங்க ஆமா, கொலீக் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கவர் வந்து பண்ணும்போது, நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா.
ஸோ அத வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும்போது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர, எனக்கு இருந்தது. ஆமா. ஏன்னா நான் பேச்சுலர்ஸ் வந்து என்ன யாரும் அங்க என்கரேஜும் பண்ணல. நானும் பெருசா படிக்கல. பட் ஆனா மாஸ்டர் டிகிரி வரும்போது இட் டுக் மீ சம் டைம் பட் லேர்ன் பண்ணிட்டேன். பட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் வந்து நெறைய மிஸ் பண்ணிட்டேன்னு. ம். சேம் சேம் ஹியர். ஏன்னா எனக்கு மைக்ரோபயாலஜி ரொம்ப பிடிக்கும். மாலிகுலர் பயாலஜி வந்து ஐ மீன் நான் ஐ வென்ட் த்ரூ த பேப்பர். அதனால வந்து ஐ டிட்ன்ட் புட் இனஃப் யூனோ எஃபர்ட். ம்ஹ்ம். அது வந்து எனக்கு எங்க தோணுச்சுன்னா, மாஸ்டர்ஸ்ல கூட தோணல. ஏன்னா மாஸ்டர்ஸ்ல இட் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட். பிஹெச்டி ஆரம்பிக்கும்போது, ஐயோ! மாலிகுலர் பயாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே. எப்படி 2008ல ஒரு பேப்பர் நல்லா படிச்சிருக்கலாமேன்னா, 2014ல யோசிக்கிறது இருக்கு இல்லீங்களா? அந்த ஆமா ட்ரூ. நம்ம ஊர்லயே வந்து பிராடர் பிக்சர் சொல்லாம ஜஸ்ட் பேசிக்ஸ் நடத்திடுறாங்க. பிராடர் பிக்சர் சொல்லிட்டு ம். நீங்க பேசிக்ஸ் நடத்தினா தான், இதோட பேஸ் தான் அதுன்னு நீங்க சொன்னா தான் பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து, ஆமா, இதுதான் வந்து இத்தன அமினோ ஆசிட் இருக்கு. இத வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு வந்து 26 ஆமா. அமினோ ஆசிட் இருக்கு. இத வச்சு புரோட்டீன் வரும். சரி இதுக்காக என்ன பண்ண போறோம்? அப்ப எதுவும் தோணல. பட் ஆனா நான் இங்க பிஹெச்டி ம். வரும்போது, ஓ! இத தான் பண்ணணுமோ அப்படின்னு தோணுச்சு. அப்ப நீங்க அந்த பிராடர் ஸ்கோப்ப குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேசிக்ஸ ஆமா, நடத்தணும். அது ஆமா. நம்ம ஊர்ல இன்னும் வரல அந்த ஸ்கீம். பட் ஆனா கொஞ்சம் தேடுனா நம்மளுக்கே கிடைக்கும். 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 இன்னொன்னு ஆ எ ஏன்னா நம்ம இப்ப சொல்றது எல்லாமே வந்து ஒரு 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 பையனோ, ஒரு பொண்ணோட அவங்களோட டைம். அவங்க வந்து இப்ப காலேஜ்ல 24 மணி நேரம் இருக்கு. ஸோ, இப்ப நம்ம ஆக்சுவலி நெறைய சொல்றோம். லைக் நம்ம ம்ஹ்ம். டிஸ்கஷன்ஸ்ல வந்து வி ஆர் சஜெஸ்டிங் அ லாட். பட் ஆனா ஆஃப் கோர்ஸ் நீங்க யூ ஹேவ் டூ கேட்கிறவங்க வந்து யூ கேன் அப்ளை யுவர் மைண்ட். உங்களுக்கு எது தோதுப்படுதுங்கிறத பார்த்துட்டு தே ஹேவ் டூ டூ இட். ஏன்னா இப்ப நெறைய ஆன்லைன் கோர்சஸ் வேற இருக்குங்க. ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ். நம்ம வந்து அதுக்கு நீங்க காசு கட்ட தேவையில்ல. ஆமா. ஆஸ் அ பேரண்ட் வந்து நெறைய ஆன்லைன் கோர்சஸ்க்கு நீங்க காசே கட்ட தேவையில்ல. விச் இஸ் அ ஆமா. ஃபேக்ட். ரைட்? ட்ரூ. ஆமா. இப்ப வந்து கோர்ஸ் எரா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கோர்சரா கோர்ஸ் இருக்கு. எராங்கிற வெப்சைட் இருக்கு. கோர்ஸ் எராங்கிற வெப்சைட்ல இப்ப நம்ம பிரவீன் சொன்னது போல ஆ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கு. ப்ராப்பரான கோர்சஸ்மே வந்து அவைலபிளா இருக்கு. அதுவும் வொர்க்கிங் எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. ஆமா. ஸோ நீங்க வந்து வொர்க்கிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க வந்து எப்ப காசு கட்டணும்னா, இப்ப அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னா நீங்க காசு கட்டணும். இல்லாட்டி ஆமா. நீங்க நீங்க அந்த அத முடிச்சு வச்சுட்டு, யூ கேன் கீப் இட் ஃபார் லாங் டைம். அண்ட் சம் டைம் லாங் ஏதாவது டைம். நீங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு அவங்க உண்மையிலேயே காட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப பே பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்ப ஆமா, வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த அக்கவுண்ட்லயே இருக்கும் அது. ஆமா, ஆமா. ஸோ அ ஸோ அந்த மாரி கோர்சஸ் எல்லாமே வந்து ஏன்னா வர வி ஆர் டாக்கிங் அபௌட் 2030 ரைட்? 2028, 2030 சொல்லும்போது, நீங்க இதெல்லாம் பண்ணலன்னா அப்புறம் நீங்க எப்ப பண்ணுவீங்க? ஆஸ் அ ட்ரூ. ஸ்டூடெண்ட்டா? யூ நோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா நெறைய யூ ஹேவ் டூ டூ இட். பேச்சுலர்ஸ் டைம்ல தான் உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். ஆக்சுவலா டைம் இதெல்லாம் இருக்கும். பண்றதுக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலரா பண்றதுக்கு நெறைய டைம் இருக்கும். நெறைய செமஸ்டர் பிரேக் வரும். பெருசா ஆமா, காலேஜ் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் என்ன பண்ணுவோன்றதே ஒரு பெரிய இது. நான் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒண்ணும் ஆமா, பண்ணல. எனக்கெல்லாம் யாரும் சொல்றதுக்கு ஆமா. இல்ல. பட் ட்ரூ. எல்லாருக்கும் அது மாரி தானே இருக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் ஆமா, யுட்டிலைஸ் பண்ணா, இன்னும் ஃபாஸ்ட்டா நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். நீங்க சீக்கிரம் ஆமா. எத முடிக்கலாம். ஆமா. ஏன்னா எனக்கு என்ன என்ன விஷயம்னா, முன்னாடி முன்னாடி மாதிரி அ இந்த ஊர்ல இருக்கிற வேலைகள் வந்து இவங்க இவங்க தான் வருவாங்க அப்படிலாம் கிடையாது. எவ்ரிஒன் இஸ் பிரிபேர்ட் டூ கோ எவ்ரிவேர். அ இப்ப வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற சென்னையில வந்து ஒரு வேலையெல்லாம் இருக்குன்னா, அ பொதுவா வந்து அவுட்சைடர்ஸ் வந்து தே வுடன்ட் பிரிஃபர் சென்னை. ம்ஹ்ம். ஜெனரலி ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராபப்லி ஆந்திராலேருந்து யூல் ஹேவ் இப்ப ஐடில நான் சொல்றேன். ம்ஹ்ம். ஐடில வந்து ஆந்திராலேருந்து வருவாங்க. இல்ல சில பேர் கேரளாலேருந்து நெறைய பேர் வருவாங்க. ஈவன் கர்நாடகா ஒன்ட் பிரிஃபர். கர்நாடகா வந்து பெங்களூர்லயே வேலை பார்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆ ஆமா. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்ரிஒன் இஸ் பிரிபேர்ட் டூ கோ எவ்ரிவேர். யாஹ்! நீங்க வந்து நீங்க வந்து ப சென்னையில ஒரு வேலைன்னு இருந்துச்சுன்னா, பீகார்ல இருக்க ஒரு பையன் பிடெக் படிச்ச பையன் வந்து இங்க சென்னையில வந்து வேலை பார்க்கறதுக்கு ஹி இஸ் ரெடி. ரெடி. ஹி இஸ் சூப்பர் ரெடி. அதே போல நெறைய நெறைய நேரம் நான் சென்னையிலேயே பார்த்துருக்கேன். ஆம் எ அகமதாபாத்ல வேலை இருக்கு. அப்படின்னா, ம்ஹ்ம். சென்னையிலேருந்து அகமதாபாத் போய் வேலை பார்க்கறதுக்கு யாரும் தயங்குறது இல்ல. ஆமா, அப்படி தயங்குனாங்கன்னா, அந்த வேலை அவங்களுக்கு கிடையாது. இன்னொருத்தன் வந்து அந்த வேலைய ஆமா. எடுத்துக்கிறதுக்கு காம்படிஷன் இஸ் ரெடியா சூப்பர் இருக்கான். காம்படிட்டிவ். ம்ஹ்ம். காம்படிஷன் காம்படிஷன் இஸ் சூப்பர் காம்படிட்டிவ். ஆ முன்னாடிலாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது சவுத் இந்தியால மாத்திரம் தான் நெறைய இருந்தது. இப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது அக்ராஸ் தி இந்தியா மிக இன்க்ரீஸ் அதிகமா ஆயிடுச்சு. இருக்கு. ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். நீங்க வந்து நான் பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் இந்தியால தான் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கேட் எக்ஸாம் பிரிப்பரேஷன்ங்கிறது வந்து நீங்க ஒரு 1 பிடெக் இயர் பண்ணும்போதே ஆரம்பிக்கணும். ஆமா. லைக் ஆமா, மிட் ஆஃப் ஆமா. த பிடெக்லயே ஆரம்பிச்சிடணும் நீங்க.
ஆரம்பிக்கணும். ஏன்னா, பிடெக் அந்த கேட் எக்ஸாமுக்கு 2 வருஷம் லீவ் போட்டுட்டு 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம படிக்கிறதுக்கு கூட ஆட்கள் இருக்காங்க. ஆமா. இதே யூ வேலையா நோ இருக்கு. ஆமா. இதே வேலையா அவனும் அந்த பையன் அந்த அவங்களோட வேலையே அந்த ஸ்டூடெண்டோட வேலையே 2 வருஷமும் அந்த கேட் எக்ஸாமுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆட்கள் தயாரா இருக்காங்க. இத சோ வந்து நான் நெறைய வெஸ்ட் பெங்கால், ஒரிஸ்சா அந்த மாரி அ கொஞ்சம் ஈஸ்ட் இந்தியன் பீப்பிள் நெறைய பேர பார்த்துருக்கேன். இதையே ஒரு வேலையாவே ஆமா. பண்றாங்க அவங்க. வேலையோ பண்றாங்க. இதுக்குன்னு வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து டெல்லி போற ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. ஆமா, இப்ப ஏன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் பத்தி பேசுறோம்னா, கேட் பத்தி பேசுறோம். இதே மாரி நெட்டுன்னு இன்னொரு எக்ஸாம் வேற இருக்கு. ஆமா. ப்ராபபிலி லைஃப் சயன்ஸ் பேக்கிரவுண்ட்ல இருந்து இருக்கிறவங்க வந்து இன்னும் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன் அந்த என்டையர் ம்ஹ்ம். ப்ராசஸ. ஏன்னா ஆமா. அந்த நெட் எக்ஸாமுக்காக டெல்லி போய் உட்கார்ந்து, டெல்லியில வந்து ஒரு வீடு எடுத்து, தங்கி, படிச்சு, பரீட்சை எழுதுறதுக்கு கூட ஆட்கள் வந்து தயாரா இருக்காங்க. சோ நீங்க சோ ஆஸ் அ ஸ்டூடண்ட் நீங்க இந்த மாரியான சூழ்நிலையில தான் படிக்கிறீங்க. திஸ் இஸ் த காம்படிஷன் லேண்ட்ஸ்கேப் தட் யூ ஆர் என்டரிங் இன், யூ ஆர் கோயிங் டூ ஸ்டடி இன். சோ அப்பன்னா சோ அ நான் நான் இங்க ஒண்ணு ஆட் பண்ண விரும்புறேன். நெட் ஆர் கேட் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, நீங்க வந்து இந்தியால பிஹெச்டி பண்றதுக்கு ஸ்டைஃபண்டோட ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இந்தியால பண்ணணும்னா கண்டிப்பா நெட், கேட் இது ஏதாவது ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணியிருக்கணும். அப்பதான் ஸ்டைஃபண்டோட ஆமா, கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. இன்னும் இன்னும் ப்ராபபிலி கோயிங் ஃபார்வர்ட் அதிலேயே கூட மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அ இப்ப ம் இப்ப நெட் இருக்கு. இப்ப ம்ஹ்ம். நெட் இருக்கு. நெட் எக்ஸாம் இருக்கு. கேட் எக்ஸாம் இருக்கு. அத அத தவிர்த்து சில நேரம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யுனிவர்சிட்டியுமே வந்து இன்டர்வியூ வச்செல்லாம் கூட ஆட்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், ம்ஹ்ம். ஜேஆர்எஃப்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், எஸ்ஆர்எஃப்ன்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். இந்த மாரியான பொசிஷன்ஸ்ல வந்து ஆட்கள எடுத்துட்டு அவங்க பிஹெச்டி பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா, இப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ப. ஆ லாஸ்ட் 10 வருஷமா எல்லா எக்ஸாமுமே வந்து எக்ஸாமா மாத்துறதுக்கு தான் ஆமா டிரைவ்ங்கிறது அப்படிதான் இருக்கு. பாத்துட்டு இருக்கேன். ஆமாமா. ஆமா, ஆமா. என்னடா இங்க வந்து பொலிட்டிக்கலா நம்ம வந்து பேசுறோமேன்னு யாரும் எடுத்துக்க கூடாது. திஸ் இஸ் த ஃபேக்ட். திஸ் இஸ் த ரியாலிட்டி தட் வி ஆர் இட்ஸ் டீலிங் தேர். வித். இட்ஸ் தேர். ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஏஜென்சியோட வேலையே வந்து பரீட்சை நடத்துறது தான். ஆமா. அவன் வேலையே வந்து பரீட்சை நடத்துறது தான். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற இந்த மாரி எக்ஸாம் எல்லாமே வந்து அவங்களே டேக் ஓவர் பண்ணி நடத்துறதுக்கு தான் அந்த பாலிசி டெசிஷன்ங்கிறது வந்து அந்த திசைய நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆமா ஆனா ஆஸ் பாக்குறேன். அ ஸ்டூடண்ட் வி ஹேவ் டு பி சோ பிரிபேர்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அ கண்டிப்பா நீங்க பண்ற இந்த எஃபோர்ட்ங்கிறது வந்து இட் வுடன்ட் கோ வேஸ்ட். இட் வில் ஹெல்ப் யூ இன் ஒன் வே ஆர் அதர். உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு வந்து இந்தியால கிடைக்காட்டி கூட வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துல நீங்க ஸ்காலர்ஷிப்போட வெளியில போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆமா. ஆக்சுவலா ஆமா. இந்தியால நான் செலவு பண்ணத விட, நான் இங்க வந்து ம். பாரிஸ்ல யூரோப்ல வந்து நான் பப்ளிக் யுனிவர்சிட்டில படிச்சேன். என்னோட ஃபீஸ் வந்து ஒரு ம். €200 தான் இருந்துச்சு. லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருந்தது. ஆனா அதே மாரி நான் லேப்ல ஆ. போய் வேலை செஞ்சுட்டேன். அதனால என்னோட லிவிங் ஓகே. எக்ஸ்பென்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. அந்த மாரி ஓகே. இருக்கு. நீங்க இந்தியாவோட கம்மியான செலவுல இங்க வந்து படிக்கலாம். ஆனா அட் த காஸ்ட் ஆமா. ஆஃப் நீங்க தேடுறது, உங்களோட எஃபோர்ட் இருக்கு. ஆமா. என்னோட அண்ணன் இருந்தாரு கொஞ்சம் பெட்டர் ஹெல்ப்பா இருந்தது. தனியா நீங்க வரும்போது ம். இன்னும் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஆமா. ஆமா. யூ கேன் டூ இட். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்பிள் ஃப்ரம் டிஃபரெண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா. தே ஸ்டில் டூயிங் இட். 2 ஜாப் பண்ணிட்டு, கோர்ஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு, ம். லேப்லயும் இருக்கிற கேஸ்லாம் பார்த்துருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் ஆமா. த டே தே எக்ஸெல். அதான் ரொம்ப ஆமா. முக்கியம். அந்த ஆமா. 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லேப்ல சொஃபஸ்டிகேட்டடான பிஹெச்டி பண்ணுவாங்க. முக்கியமான பிஹெச்டி சூஸ் பண்ணும்போது, சப்ஜெக்ட் எப்பவுமே முக்கியம் ம். இல்ல. ஆக்சுவலா ஆ. மென்டார் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, மென்டார் ஆமா. வொர்ஸ்ட்டா இருந்தாங்கன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது எஸ். பண்ணிருவீங்க மென்டார் நல்லா இருந்தா கூட. ஆனா மென்டார் ஆமா. மட்டும் இல்ல, உங்கள அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பிஹெச்டி வில் பிகம் லைக் எ ஹெல். எஸ், எஸ், எஸ். ஆனா யூ நோ நீங்க நெறைய சோ நெறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. யா கோ ஹெட். எஸ். இல்ல கண்டிப்பா. ஆம். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் டிஸ்கஷனுமே வந்து யாராச்சும் சம் அப் பண்ணாங்கன்னா, இட் இஸ் அபௌட் ஒன்லி சர்ச். ஏன்னா, முன்னாடி வந்து தேடுறதுக்கான இடங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப தேடுறதுக்கான இடங்கள் வந்து ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க நெறைய இடங்கள்ல போய் கூட தேட தேவையில்ல. நீங்க தேட வேண்டிய இடங்கள் எல்லாமே வந்து ஒரு 4, 5 இடங்கள் தான் இருக்கு. ம்ஹ்ம். அந்த இடங்கள்ல வந்து நீங்க தொடர்ச்சியா அதையே ஒரு வேலையா வச்சு தேடுனீங்கனாவே, உங்களுக்கு வந்து நீங்க அதுலருந்து கிடைக்க போற பலன் இருக்குல்ல, ரொம்ப, ம்ஹ்ம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகம். ம்ஹ்ம். ரொம்ப, ரொம்ப அதிகம். அண்ட் யூ நோ ஆஸ் அ ஸ்டூடண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து மொழி பற்று இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் ரைட்டிங்ங்கிறது வந்து இட் இஸ் சோ எசென்ஷியல். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். யா. வெரி இம்பார்ட்டன்ட்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஆங்கிலத்துல வந்து நீங்க உங்களால வந்து எவ்வளோ தெளிவா கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஹவ் கிளியர்லி யூ கேன் கம்யூனிகேட் த்ரூ ரைட்டிங், த்ரூ ரீடிங் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் எஸ். இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ தெளிவா நீங்க பேசணும், தெளிவா நீங்க எழுதணும்னா அதுக்கு நிறைய படிக்கணும். ஸோ அந்த ரீ 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 யூனோ ஒரு ரீடிங் ஹேபிட்ங்கிறது வந்து யூ ஜஸ்ட் கேனாட் நீங்க வந்து அத அத நெகேட்டே பண்ண முடியாது. ட்ரூ. நெகேட்டே பண்ண முடியாது. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் இப்ப இருக்கிற யங் பீப்பிள் வந்து நிறைய பேர் YouTubeல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய Instagramல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. விச் இஸ் ஆல் ஃபைன். நம்ம எவ்ரிஒன் வந்து எவ்ரிஒன் நீட்ஸ் டு ரிலாக்ஸ் அ எஸ். பிட். ஆனா ஆனா வந்து தெர் இஸ் நத்திங். நீங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்கிறேன். நான் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்கிறேன். அப்படி சொல்லுவாங்க. ஆடியோ புக்ஸ் ஐ மீன் நம்ம வந்து மனசாட்சியோட தொட்டு பேச- ஏன்னா நீங்க ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க. கிளாஸ்ல வந்து உங்கள்ட்ட 40 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் வந்து பேசினா உங்களால வந்து அத ஜீரணிக்கவே முடியாது. நீங்க வந்து 20 மினிட்ஸ்லயே உங்க மைண்ட் வந்து வேவர் ஆக ஆரம்பிச்சுரும். டிஸ்ட்ராக்ட் அதுவும் ஆயிடும். எப்ப? ஆமா. அதுவும் எப்பன்னா, நீங்க வந்து உங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்லைட மாத்திட்டு இருக்காரு இப்படி டக்கு டக்குன்னு. அப்பயே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுல வெறும் அ ஆடியோல மாத்திரம் வந்து உங்களால அ யூ நோ ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த வந்து கிரகிச்சுக்க முடியுங்கிறது வந்து இட் இஸ் டூ ஹார்ட் டு பிலீவ். ஆமா. அட்லீஸ்ட் பெர்சனலி. யூ நோ ஸோ அ ஏன்னா நீங்க வந்து ஒரு அந்த வேர்ட்ஸ வந்து ஒரு பேப்பர்லயோ, இல்ல ஸ்க்ரீன்லயோ நீங்க படிக்கிறதுக்கு எதுவுமே வந்து ஈக்குவலன்ட்டே இல்ல. ஏன்னா நீங்க ம்ஹ்ம். வந்து படிக்கிறீங்க. நீங்க வந்து யூ ஆர் ரீடிங் த லைன்ஸ். யூ ஆர் ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஆஃப் இட். ஆ உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் தெரியாம கூட இருக்கலாம். ம்ஹ்ம். இல்ல விச் இஸ் ட்ரூ இல்லையா? நம்ம வந்து படிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆமா. தேர் ஆர் மெனி திங்ஸ் இட் வில் கோ வே அபவ் அவர் ஹெட். பட் ஆனா வந்து தேர் இஸ் நத்திங் தட் வில் என்ரிச் யூ than reading something. ட்ரூ, So ட்ரூ. true, ஃபர்ஸ்ட் ஆஃப் true. ஆல் தேங்க் யூ ஜே. பட் டு சம் அப், நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்காலர்ஷிப் இந்தியால உங்களுக்கு தெரிஞ்சு பெட்டர், அந்த மாரி சின்னதா சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா, நம்ம என்னதான் இதெல்லாம் நடுவுல சொன்னாலும், கடைசியா கேட்சியா பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு என்ன தேடணும், என்ன டீட்டெயில்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்காலர்ஷிப் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணா பெட்டரு, எதெல்லாம் எப்ப பண்ணலாம், அந்த மாரி சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். அப்படியே நீங்க சொல்லிடுங்களேன். ம். ஓகே. ஸோ என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த டாக்ல சொன்னது போல, சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் புரோகிராம் SRFP, ம்ஹ்ம். இந்தியன் அகாடமி ஆஃப் சயன்ஸ் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் புரோகிராம். கண்டிப்பா நீங்க வந்து நீங்க வந்து பிடெக் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் ஃபெலோஷிப்ங்க. ம்ஹ்ம். அதுல வந்து தெர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். உங்களுக்கு அது எஸ். வந்து உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் இட். 1. ம்ஹ்ம். 2வது, எல்லா ஐஐடிஸுமே வந்து அவங்க சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு ஐஐடி பிளஸ் பயோடெக்னாலஜி பிளஸ் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு போட்டாலே உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா இது 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 இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க ஆஸ் அ பிடெக் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்ல இருந்து இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ரைட். ஆமா. 3வது வந்து நீங்க எம்டெக் வந்து இங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்பிடிஇஎல் அப்படின்னு ம்ஹ்ம். நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு என்பிடிஇஎல்னு போட்டீங்கன்னா, பிளஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னு போட்டீங்கன்னா, பயோடெக் ரிலேட்டடான லெக்சர் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்க யூடியூப்ல வந்துரும். ஸோ ஓகே. மைக்ரோபயாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங், மாலிகுலர் பயாலஜி, ஸோ இந்த மாதிரியான இம்யூனாலஜி, இந்த மாதிரி ம்ஹ்ம். சப்ஜெக்ட்ஸோட எல்லா லெக்சருமே வந்து உங்களுக்கு யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம். தே ஆர் வெரி டீப் டைவ், சூப்பர் ம்ஹ்ம். டீப் டைவ் லெக்சர்ஸ். ஒரு அண்டர் கிராஜுவேட்டா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட பத்தி, அது ம்ஹ்ம். அது எல்லாமே வந்து அந்த லெக்சர்ஸ்ல இருக்கும். இட் வில் பி a குட் வேல்யூ அடிஷன் உங்களுக்கு. நீங்க அதுவும் ம்ஹ்ம். கேட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க NPTEL வீடியோஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கணும். ம்ஹ்ம். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இத தவிர்த்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல கோர்ஸேரா, COURSERA, கோர்ஸேரா அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. ம்ஹ்ம். கோர்ஸேராங்கிற வெப்சைட்ல உலகம் பூரா இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்கள், யுனிவர்சிட்டீஸ் வந்து
குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அவங்க நிறைய லெக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த லெக்சர்ஸ் வந்து எதுக்குமே நீங்க காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. மோஸ்ட்டா ஆமா. எந்த இல்ல, லெக்சருக்குமே இல்ல. காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்க காசு கட்டணும். அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து தேவை இருந்தா தான். தேவை ஆமா. இல்லாம வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் பே பண்ணி நீங்க அத சேர்த்துக்கிறதுல வந்து எந்த யூஸும் இல்ல. அர்த்தமுமே இல்ல. யூஸும் இல்ல. அண்ட் Facebook, Twitter, LinkedIn, LINKEDIN. LinkedIn வந்து கண்டிப்பா யூ ஷுட் ஹேவ் அன் அக்கவுண்ட் எஸ். இன் தட். அங்க ஆக்டிவா வந்துட்டு நீங்க ஆக்டிவா லிங்க்டின் யூஸ் பண்ணணும். நீங்க என்னதான் லாகின் பண்ணி வச்சிருந்தாலும் அதுல ஆமா. ஃபாலோ பண்ணி நீங்க ஆக்டிவா அத லைக் Facebook ஸ்க்ரால் பண்ற மாதிரி நீங்க அதையும் ஸ்க்ரால் பண்ணணும். அதுல போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப அத ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாலிடிக்ஸ் போட்டு லைக் லாட் ஆஃப் ஆமா. அதர் திங்ஸ் போட்டு. பட் இஃப் யூ ஃபாலோ த ரியல் பீப்புள் லைக் ஹூ ஆர் லைக் வெரி யா. எக்ஸலிங் இன் த ஃபீல்டு, உங்களுக்கு நிஜமா ம். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாங் டைம். இட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுல வந்து எந்த வித தேர்ஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட், ரைட்? ஸோ இது இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, இங்கிலீஷ் வந்து தொடர்ச்சியா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, பிடெக் முடிச்சுட்டு எம்எஸ்க்கோ இல்ல பிஹெச்டிக்கோ நீங்க வெளியில போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க குடுக்க வேண்டிய பரீட்சை, மோஸ்ட்லி குடுக்க வேண்டிய பரீட்சை வந்து ஜிஆர்இ அண்ட் ஐஎல்டிஎஸ். எஸ். இந்த 2 பரீட்சைக்குமே வந்து கோர் என்னன்னா, உங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து கோரஸ்ட் ஆஃப் த ட்ரூ, கோர். ட்ரூ. ஸோ அதுக்கு வந்து தெர் இஸ் நத்திங் தட் கேன் ஹெல்ப் யூ அதர் தேன் இந்த மாரி இந்த ரீடிங் ஹேபிட். ஏன்னா நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா 4 இயர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு, இல்ல 4த் இயர்ல வந்துட்டு நான் ஜிஆர்இ எழுதணும், நான் வந்து ஐஎல்டிஎஸ் எழுதணும். சரி சேருடா கோர்ஸ ரூ. 15,000 ஒருத்தன் நான் பண்ணேன். இல்ல ஜென்ரலா அ நம்ம நம்ம பார்க்கறது வந்து ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லயுமே அவங்க டை அப் வச்சிருக்காங்க. இந்த மாரி ஆமா. கோச்சிங் குடுக்குற கம்பெனிஸ் வந்து டை அப் வச்சிருக்காங்க. டைம் இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து தே வில் பி செல்லிங் தியர் கோர்ஸஸ். ம். ஆமா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ரீடிங் ஹேபிட் இருந்தா நீங்க அந்த கோர்ஸ்ல கூட சேர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து வாங்க வேண்டியது என்னன்னா, டெஸ்ட் ஐ மீன் அந்த மாரி டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து வாங்கி நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கடைசியா பரீட்சை கூட எழுதிரலாம். அப்படி எழுதி கூட உங்களால நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப யூனோ வெரி கீ. இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆமா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஐ டோ நாட் நோ வெதர் இட் வில் பி கான்ட்ரோவர்ஷியல். என்னன்னா, ஆம், நிறைய நேரம் நல்லா படிக்கிற பசங்க தே கெட் சைட்லைன்ட் இன்டு ஐ மீன் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்சஸ். ஐடில போறது இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ். பட் ஆனா வந்து there is increasingly significant percentage of really good students going into UPSC prep and TNPSC prep. ம்ஹ்ம். யாஹ்! ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஆமா. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, எம்பிஏ படிச்சுட்டு யுபிஎஸ்சி போன பாவம் நான் என்ன பாப்பேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு எம்பிபிஎஸ் சீட்டே வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. யூனோ இல்ல ஏன்னா அப்படியும் அப்படியும் இருக்கு. அண்ட் நிறைய நேரம் என்ன ஆயிடுதுன்னா, நீங்க வந்து காலேஜ்லயே ஒவ்வொரு காலேஜ்லயுமே ஒரு 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 செட் இருக்கும். அந்த செட் வந்து இல்ல யுபிஎஸ்சி தான் கெத்து. யுபிஎஸ்சி தான் வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு தே வில் பி பிரிப்பேரிங் ஃபார் இட். என்னன்னா, யாஹ்! 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 நிறைய நேரம் நான் க்ளோஸா வாட்ச் பண்ணது என்னன்னா, அவங்க அவங்க சப்ஜெக்ட்ல படிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து காலேஜ்ல போய் உட்காருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கோர்ஸ்லாம் மேட்டரே கிடையாது. தே வில் ஜஸ்ட் பாஸ் ட்ரை பண்ணுவாங்க. ம்ஹ்ம். ஆனா இது அவங்க ரூம் போயிட்டு யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ் வந்து கோர்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. நைட் எல்லாம் படிப்பாங்க. காலேஜ்ல யாஹ்! வந்துட்டு யாஹ்! யாஹ்! கிட்டத்தட்ட ஸ்லீப் வாக்கிங் த்ரூ த ப்ரோக்ராம். தே மேனே அப்படியே போகும் அந்த என்டையர் ப்ராசஸுமே. இது வந்துட்டு நீங்க ஆக்சுவலி ரொம்ப ஏர்லியா டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க அந்த பாதையில போக விரும்புறீங்களா? போக விரும்பலையா? போக ஓகே. விரும்புனீங்கன்னா, அத பண்றதுல ஓகே. ப்ராபப்ளி யூ கேன். ஆனா, நீங்க வந்து ஒரு 2 கட்டான ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் 4 இயர்ஸ் ஆஃப் த அண்டர் டைம். கிராஜுவேஷன் புரோகிராம். யாஹ்! நீங்க நெறைய லேர்ன் பண்ணக்கூடிய நெறைய டைம் வந்து ஐ திங்க் பேச்சுலர்ஸ் டிகிரி தான். ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். யூ ஹேவ் பிரஷர் லைக் 4 இயர்ஸ்ல உங்கள பெருசா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா 4 ஆமா, இயர்ஸ்க்கு அப்புறம் நெறைய கேள்விகள் வரும். அது ரொம்ப கடுப்பேத்தும் எல்லாரையும். ஸோ ஆமா. நான் வந்து ஃபாரின்க்கு போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாரி ஜிஆர்இ அண்ட் ஐஎல்டிஎஸ் ஐ திங்க் நீங்க அத ஆக்சுவலா செகண்ட் இயர்லேருந்தே ஆரம்பிச்சிரணும் ஆக்சுவலா. நீங்க அப்பதான் ஓரளவுக்கு நீங்க 4த் இயர் வரும்போது உங்களால அந்த ஜிஆர்இ ப்ராப்பரா கிளியர் பண்ண முடியும். ஐஎல்டிஎஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தா அஃப்கோர்ஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணுவீங்க. பட் ஆனா இது இல்லாம நான் யூரோப்க்கு எது சொல்லுவேன்னா, யூரோப்க்கு தே டோன்ட் ரியலி திங்க் அபவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஐஎல்டிஎஸ் மட்டும் தான் சிலது கேட்பாங்க. பட் அதர் தேன் ம், தட் நீங்க தேடுறது தான் ரொம்ப முக்கியம். அங்க வந்து ஜாப் ம். சர்ச் மாரி தான் பிஹெச்டி எல்லாம்.
எஸ். ஒன் ஆஃப் த வெப்சைட் வந்து யுராக்சஸ்னு ஒன்று இருக்கும். ம். EURAXESSன்னு. அந்த எஸ். வெப்சைட் போனீங்கன்னா ஆல் அகாடமிக் ஜாப்ஸ், எல்லா அகாடமிக் ஜாப்ஸ்னா நான் எது சொல்றேன்னா டீச்சிங் அஸ் வெல் அஸ் பிஹெச்டிஸ், போஸ்ட் டாக்டர் பொசிஷன், ஈவன் எஸ். ப்ரொஃபஸர் டென்யூர்ஸ் எல்லாமே அவைலபிள் அங்கே இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்க வந்து ஒரு பிஹெச்டி பண்ணிடுங்க. அது வந்து நல்ல எஸ். ப்ரொஃபஸர்கிட்ட பண்ணுங்க. டாபிக் இஸ் லைக் உங்களுக்கு பக்கத்துல இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்குவேன். அந்த டாபிக்ல தான் போவேன்னு சொல்லவே கூடாது. அப்படி போனீங்கன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கும். நிறைய ரிஜெக்ஷன் வரும். தென் யூ ஃபீல் ஃபெட் அப். ஆனா பிஹெச்டி ஒன்ஸ் ஆமா. என்டர் ஆயிட்டு நீங்க ஃபீல்ட போஸ்ட் டாக்டர் போகும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். தே வில் பி ஹாப்பி டு டேக் யூ. அதோட ஆள் இல்ல ஆக்சுவலா. யாரும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆமா. எல்லாம் ரொம்ப டெரேஷியஸான ஜாப் இது. ஆக்சுவலா ரொம்ப லேபர் இன்டென்சிவ் லேப் ஒர்க்லாம் இருக்கும். பட் ஆனா நீங்க நிறைய ஆமா. கத்துப்பீங்க. இங்க வந்து இருக்கிற எஸ். பசங்களுக்கு அதோட இது தெரியல. அவங்களுக்கு கம்மியான சேலரி ம். குடுக்குறாங்க. நமக்கு அது வந்து ஒரு டீசென்ட் சேலரியா இருக்கும். ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆமா. நீங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். யூரோப்க்கு வந்து யூ வில் பி 22, 23. இங்க அவங்க 50,000 ஏர்ன் பண்ணாங்க. நீங்க 50,000 கையில வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்லாம் வரும். ஸோ எஸ். அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. நீங்க 27, 28ல முடிச்சிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு முடிச்சிட்டாங்கன்னா நீங்க கெரியரை சூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபீல்ட்ல போகணுன்றதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். நீங்க நிறைய ஆமா. பீப்புளை மீட் பண்ணுவீங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் எர்த் அஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா அஸ் வெல். உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆமா. ஈஸியா டிசைட் பண்ணலாம். அதனால ரொம்ப நேரவா போறது as Jay said it's very not good for us in long term. ஆமா. ஆமா. கிடைச்சா லக்கு ஆமா. தான். ஆனா கிடைக்கிறது வந்து ஆமா. இட்ஸ் நாட் ஈஸி. ஆமா. அதுவும் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பிடெக் பயோடெக்னாலஜிங்கிறது வந்து இட் இஸ் a வெரி வெரி பிராடஸ்ட் ஃபீல்டு. யா ஸோ ஸோ அதனால அதுல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஆரம்பத்திலேயே ஒரு விருப்பு விருப்பு வெறுப்பு இல்லாம அத படிச்சிடணும். அணுகுறதுங்கிறது வந்து படிச்சணுங்கிறது வந்து இட் இஸ் பெட்டர். ஐ மீன் அதுல வந்து நீங்க எக்ஸெல் பண்றீங்க பண்ணாதங்கிறது வந்து இட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே. பட் ஆனா இந்த எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து பிறர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆரம்பத்திலேயே கிளாஸ் டே ஒன்லயே வந்து நீங்க ஒரு வெறுப்போடயே வந்து அந்த சப்ஜெக்ட வந்து அணுகுறது வந்து ரொம்ப தவறான ட்ரூ. ஒரு விஷயம். ட்ரூ. ஏன்னா எஸ்பெஷலி இங்க என் கூட வேலை செய்யற எல்லாரும் இந்தியன்ஸ் எல்லாம் முக்காவாசி பேர் என்ஐடி ஐஐடில இருந்து வராங்க. அது வந்து வெளிமாநிலத்தை நம்ம இந்தியா தமிழ்நாட்டை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ஐடி ஐஐடி தான் மேக்சிமம் இருக்கிறவங்க எல்லாம். ம். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இட்ஸ் லைக் அதுவும் ஒரு காலேஜ் தான். அது ஒன்றும் ஒரு பெரிய ஆ, இதெல்லாம் இல்ல. ஆமா. அது நீங்க என்ஐடிக்கு தான் போனாதான் நீங்க அங்க போக முடியும்ல எந்த இதுவும் கிடையாது. நான் படிச்சது கிடையாது. ஜேபிஎச் காலேஜ். அது எப்படின்னு ஊருக்கே தெரியும். அங்க இருந்து என்னால வர முடியும்னா ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் டஸ். நீங்க படிக்கிற காலேஜ் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நீங்க வந்து என்ன ட்ரூ. பண்றீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ, நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒ ஒரு விஷயத்த பத்தி நீங்க நீங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறது நல்லது ஆஸ் அ ஸ்டூடண்ட். அ ம்ஹ்ம். எ எ ஏன்னா ஏன்னா உங்கள சுத்தி வந்து நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் வந்து உங்க முன்னாடி முன் வைப்பாங்க. எஸ். இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் டே 1லயே வந்து இதெல்லாம் படிச்சு என்ன ஆகப்போது? அதேதான் ஒண்ணுத்துக்கும் அதேதான் ஆகல. எனக்கும் சொன்னாங்க. எனக்கும் அதேதான் அ, சொன்னாங்க. நீ எதுக்கு பயோடெக்னாலஜி எல்லாம் படிச்ச? பொண்ணுங்க அ, படிக்குதுன்னா கல்யாணம் பண்ண போது படிக்குது. நீ எதுக்கு படிச்ச ஆ. அப்படிங்கிறாங்க. என்னடா டேய் இப்படிதான் ம். இருந்தது. ஆமா. ஏன்னா மத்த மத்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள்லாம் வந்து எப்படி பேசுறாங்க? ஏன்னா நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்ல தான் போறாங்க. நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வர திடீர்னு உங்க உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து அவங்களோட கதைகள வந்து இறக்கி வைப்பாங்க. இது எதுவுமே வந்து உங்கள பாதரே பண்ணக்கூடாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே அந்த கதை அது எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. வாட் யூ ஆர் கோயிங் டூ டூ வித் யுவர் ஓன் கோர்ஸ். அது மட்டும் தான் வந்து இட் இட்ஸ் மேட்டர்ஸ். கோனா டிசைட். இட்ஸ் யா கோனா டிசைட். யா. எஸ், எஸ், தேங்க் எஸ், யூ ஜே. எஸ், எஸ். தேங்க் யூ சோ மச். இட் Oh, வாஸ் இன்ட்ரஸ்டிங் oh, கன்வர்சேஷன். pleasure நம்ம is all திருப்பி mine, பார்ப்போம். Praveen. தேங்க் Yes. யூ. தேங்க் யூ சோ திருப்பி மச். பார்ப்போம் நம்ம. ம். ஷூர் Thank you. ஷூர். Thank தேங்க் you. யூ. பாய். Sure. Thank you. Bye.